வணக்கம் நிவேதன். வணக்கம் வணக்கம் சதீஷ். என்ன நடந்துச்சு? என்னாச்சுன்னா வணக்கம். அவர் நீங்க சொல்லுங்க. வணக்கம் திவா. வணக்கம் இல்ல என்னன்னா நானே இப்ப என்ன நீங்க 2 பேருக்கு கன்ஃபியூஷன்ல இப்ப 2 மூஞ்சும் பார்க்க 2 பேரும் எப்படா அந்த கோயில்ல அன்னதானம் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. இல்ல அவரு இந்த டென்னிஸ்ல எந்த பக்கம் சர்வ் பண்ணலான்னு பாக்குற மாதிரி இப்ப எவனுக்கு வணக்கத்தை இப்ப திவாகர் வேணாம் நிவேதன் வணக்கம் நிவேதன் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி ஓகே. இல்ல இது நீங்க வந்து டேபிள் ஷேப்பை மாத்துனது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். முந்தி நாங்க பிரவுண்ட் அதுக்குள்ள உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப 2 பேரும் ஒண்ணா ஸ்கூல் சொல்ற மாதிரி டீச்சர் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியுது இல்ல. வேர் இஸ் த ரவுண்ட் டேபிள் when you need it? வணக்கம் வணக்கம் வணக்கத்தை கூறிக்கொண்டு வணக்கத்தை இவ்வளவு குழப்பம் என்ன இது குழப்பமான சப்ஜெக்டை பத்தி தான் பேச போறோம். வீக்கெண்ட் வந்து ஏதாவது பார்ட்டி போனீங்களா? இல்ல அது எப்படி பார்ட்டின்னா என்னது, இந்த சின்ன பிள்ளைல உட்கார வச்சு பட்டர் கேக் பெட்டிஸ் எல்லாம் கொடுத்து அந்த யூடியூப்ல நர்சரி ரைம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க அந்த மாதிரி பார்ட்டி. அந்த மாதிரி பார்ட்டினா of course I was there last week. ஒரே பிரச்சனை டைப்பர் மாத்திட்டு இருக்க வேண்டியதா. கோமேலனை பத்தி வேற எபிசோட்ல பெப்பா பி கோமேலன் எல்லாம் பேசணும். சரியா? பார்ட்டி எங்க 2 பேரை பார்த்து கேக்குறீங்க. தண்ணி பார்ட்டி இல்ல ஜி குடிக்கிறவங்களோட போயிருக்கிறனே தவிர. சோ அத சதீஷுக்கு சரியான கொழுப்பு தான ஒண்ணே வச்சு. இல்ல இவரு பொறுமை ஓரளவுக்கு தான் காக்க முடியும்னு எப்ப லவ் எபிசோட்ல எங்களை வச்சு 1.5 மணி நேரம் எபிசோட், இப்ப திருப்பி பார்ட்டி சரக்கு பார்ட்டி யார் எங்க 2 பேரை வச்சு தைரியம் தான் இல்லையா ஒப்பேத்திரலாம். ஒரு அதுக்காக பாக்குற யாரும் நிவேதனுக்கு வந்து குடிப்பழக்கம் நினைக்கிறது குடிப்பழக்கம் இல்லை தான், அவருக்கு வேற மாதிரியான போதைப் பொருட்கள்ல தான் அவருக்கு ஆர்வம் இருக்குது. அவருக்கு மைண்ட் ஆல்டரிங் ட்ரக்ஸ் தான் ட்ரை பண்ணுவாரு, மஷ்ரூம்ஸ். இல்லப்பா என்ன பிரச்சனைனா நான் வெளியே போனால் சாப்பாடுக்கே கணக்கு பார்க்குறவன். சும்மா ஒரு பேச்சுக்கு இந்த பில்கள் என்ன விலை இருக்கும்னு சின்ன பில் மச்சான் 15,000 இது அதனாலடே எனக்கு ஆக்சஸ் இருக்குன்னா நினைக்காதீங்கடா. சும்மா ஒரு ஆர்வத்துக்கு கேட்டேன்டா. இதெல்லாம் என்ன மாதிரி நிவேதனே அவரோட வாக்குமூலத்தை பதிவு பண்றாப்ல. இல்ல எனக்கு உண்மையில இந்த நீங்க சொன்னது நீ யோசிக்கிற நேரம் இப்போ நான் ஏன்னா குடிச்சிக்கிட்டு இருந்து நிப்பாட்டினவங்கிறதுனால நான் இப்போ யோசிக்கிறது இந்த இதை வாங்கியிருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஏன்னா இப்போ விற்கிற விலையோட கம்பேர் பண்ணுற நேரம் இப்பெல்லாம் என்னால் இதுக்கு கோப்ப பண்ணிருக்கவே முடியாது. எனக்கு அது அந்த விலைவாசியில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஜி. அது என்ன லாங் ஐலண்ட் ஐஸ் டீயா? ஐஸ் டீங்கிற என்ன லாங் ஐலண்ட் டீயா? அது சரக்காது. லாங் ஐலண்ட் தனியா ஒன்று இருக்கா? பின்னுக்கு ஐஸ் டீல ஒன்று ஐஸ் டீ இல்ல சாரி லாங் ஐலண்ட் ஐஸ் டீ சொல்லுவாங்க. அது ஏதோ ஒன்று சரியா. இப்போ இது இந்த அளவு பெரிய இதெல்லாம் வந்து வரும்ல, விலையை கேட்டால் 2019 1500. அதில் ஆல்கஹால் கோஷன்ட் அதிகம் மச்சான் என்னவோ. ஆனால் அது 1500 ரூபாய்க்கு அந்த டைம் 4 கொத்து வாங்கி சாப்பிடலாம்டா. 1500 ரூபாய்க்கு அந்த நேரம் 4 கொத்து வாங்கி சாப்பிடலாம். எப்படி என்ன பண்ண போற? இல்லை கேட்குறேன் இப்போ என்ன விலை இருக்குன்னு தெரியல எனக்கு. நீங்கள் இப்போ நீங்கள் பேசுறது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இப்போ எங்கள் அம்மாட்ட எல்லாம் வெளியில் கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா இல்லை ஒரு சரக்கடிக்காதவனோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கு. இல்லை அதான் 4 கொத்து வாங்கலாங்கிற. எங்கள் அம்மாட்டெல்லாம் கடையில் சாப்பாடு என்னது 2000 ரூபாயா, இதுக்கு நான் ஒரு கிழமைக்கு சிக்கன் வாங்கி சமைச்சிருப்பேன். இதே தான் பஸ் வாங்கிட்டு வர 1 கிலோ சிக்கனை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் பகல் சாப்பிட்டு மிச்சது அந்த சொதியை வச்சு ராத்திரி பானை வாங்கி நான் ஓட்டியிருப்பேன். ஒரு படி மேலே என்ன செய்வாங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்து இதை விட நான் நல்லா செஞ்சுருப்பேன் அது அதை போட்டு போவாங்க சரியா, சாறுகளை தூவி ஓட்டு. எனக்கு சரக்கு கான்செப்ட் ஒரு கன்ஸ்ட்ரெயின் இஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் டூ மச் டு ஸ்பெண்ட் ஆன் திஸ்ன்றது எனக்கு ஒரு ஸ்டாண்டு. இது அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி சொல்ல முடியல எனக்கு. இப்போ நான் உங்களுக்கு புரியுற பாஷையில் சொல்கிறேன், அதுக்கான ஃபைனான்சஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் PS5 வாங்க மாட்டீங்கல்ல? ஆமாம் ஆப்வியஸ்லி அதான் மச்சான். என்னோட PS5 நீ இப்படி அமுக்கு அவன் அப்படி அமுக்கும். ஓ நீ அப்படி வாரியா? ஒவ்வொருத்தரின் ப்ரிஃபரன்சஸ் everyone is addicted to an escapism. ஆனால் இப்போ போகிற அளவு இப்போ அதாவது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அந்த நிறைய போனவங்களோட கல்ச்சர் இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு. ஒன்றும் முக்கியமான காரணம் அதாவது அவங்க திருந்திட்டாங்கிறது இல்லை, அஃபோர்டபுள் இல்லைங்கிற ஒரே காரணம் தான். இப்போ ஏதோ ஒரு பேப்பரில் வந்து நினைக்கிறேன் 60% குறைஞ்சின்னு சொல்லி கன்சம்ஷன் ஏதோ ஒன்று 60% குறைஞ்சிட்டா 60%க்கு குறைஞ்சிட்டான்னு சொல்லி. எப்படி தெரியுமா இருக்கு இந்த கோர்ட் ரூம் ட்ராமா மூவிஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? அதில் லாயர் வந்து நல்லா ட்ரிகர் பண்ணிவிட்டு உண்மையை இவர் வாயிலிருந்து வர வைக்கத்தான் நான் இப்படி கூறினேன் யுவர் ஆனர்ன்ற மாதிரி கவர்மெண்ட் நம்மளை ரெசஷனுக்கு கொண்டு வந்ததே சரக்கை குறைக்கிறதுக்கு தான் மக்களே. இல்லை இப்போ கவர்மெண்ட்டோட அந்த சில இதுகள் என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துல இருக்கும் குடிய நிப்பாட்டவே போகிறோன்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒரு கேம்பெயின் ஒன்று நடந்துச்சு. ஆனால் அதுக்கு நம்ம இப்போ பழைய ஜனாதிபதி மத்தட்ட தித்தன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தார் இல்லை, ஞாபகம் இருக்கா? அதில் தமிழாக்கம் என்ன? அதாவது கசப்பு தித்தவா இல்லை மத்தட்ட தித்தன டாட் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லின்னு
அந்த சாராயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், போதைக்கு முற்றுப்புள்ளி, போதைக்கு முற்றுப்புள்ளி. ஆனால் அதுதான் உங்களுக்கு கொண்டு வர பெரிய ரெவென்யூ டாக்ஸ் போர்ஷனை கொண்டு வந்து கொடுக்குறது. அதான் அதை நிப்பாட்டினீங்கன்னா அதோட உங்க கதை முடிஞ்சு போச்சு. பட் இந்த நிப்பாட்டுறது, ஆக இவன் இயற்கை விவசாயம் பண்ண போயிருக்கான், குடியா அழிக்க போயிருக்கான், ரெவென்யூ வர எல்லா சோதையும் சிஸ்டமேட்டிக்கா அழிச்சிருக்கான். அது அரசியல் பிஸ்டடி அழிச்சிருவாங்களே. நானாச்சும் பரவாயில்ல, பில்ஸ் அப்படி ஏதோ இப்படி இருக்கிற விஷயங்கள் தான். நீ அதை விட டேஞ்சரஸ் வாட்டர்ஸ்ல வாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லை இப்போ இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ இவனுங்க இப்போ இந்த விலையெல்லாம் கூடினோன்னு இந்த அதாவது சுயதொழில் செய்யக்கூடிய இந்த சாராய விற்பனையாளர் எல்லாம் பெரிய. இப்போ நீங்கள் இந்த விளையாட்டு காட்டுறீங்க. ஸோ இப்போ அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் வருது என்னன்னு சொன்னால், இந்த சங்ஸ்தா அதெல்லாம் வாங்கி குடிக்கிற ஆக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் கன்சப்ஷன் கொஞ்சம் மாதிரி காட்டுது. எப்படி நீ வந்து ஆங்கில படங்களை பற்றி பேசும்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நடிச்சு போனோம், அதே மாதிரி இப்போ நீ சமஸ்தான்னு ஏதோ சொன்னேன், நான் தெரிஞ்ச மாதிரியே நான் நடிச்சுக்கிறேன். சங்ஸ்தா வந்து என்ன லோக்கல் மேனுஃபேக்சர் பிராண்டுகள், அதிவிசேஷம். அதான் அந்த மாதிரி இவ்வளோதான் இந்த நாய்க்கு தெரிஞ்ச சிங்களம். அப்போ அதிவிசேஷம்ன்றது தமிழ் இல்லையாடா? தமிழ் தான். அப்புறம் என்னடா சிங்களங்கிற? ஏன்டா என்ன குடையிற? கண்டென்ட்க்கு வாடா. அதி விசேஷன்னு சொல்றது சிங்களம். சிங்களம் சரி. பொட்ட தன்னத்தை டாம்பனவா டூம்பனவா அங்கங்கே மாற்றி உனக்கு டூம் தாண்டி உனக்கு கொஞ்சம் போன எபிசோட்ல இல்லை யாழ்ப்பாணிச பழந்தேன், இந்த எபிசோட்ல என்ன பழக்க போறாங்க? அந்த எபிசோட் இன்னும் யாராகல எங்கே முடிய போகுதானோ. இந்த எபிசோட் வரும்போது அதை வந்திருக்கும். ஆமா இல்லை. ஸோ இந்த குடிக்கிறது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நாங்கள் எடுத்த பாயிண்ட், இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் கன்சம்ஷன் குறையிற மாதிரி காட்டுறாங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு அடிக்ஷன் தானே ஒரு வகையில். நிறைய பேர் ஒரு வகையில் இல்லை அடிக்ஷன் தான். இல்லை அடிக்ஷனாக இல்லாமல் சோஷியல் ட்ரிங்கர்ஸ்லாம் இருக்காங்க தானே. அந்த விஷயத்துக்கு எனக்கு பார்க்கறதுக்கு விஷயம் இருக்குது. பொத்தாம் பொதுவாக நீங்கள் சொல்ல முடியாது, நான் அது வாரேன். ஆனால் அப்படி அந்த கட்டுப்பாடு இல்லாமல் தறிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க எதில் கிடைச்சாலும் ஓகே. அவங்க தான் இந்த விவேக் சொல்கிற மாதிரி பள்ளிவால் பேட்டரி ஆசிட் எல்லாம் போட்டு எத்தனை நாள் அடிச்சு குடிக்கிறது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே கொழும்புகளுக்கு அது தெரியாது, பட் சவுத்தில் அது ரொம்ப ஆல்டர்னேட்டிவ் மலைநாட்டில் இருக்கா, சென்ட்ரல் இருக்கு. எத்தனை கசிப்புங்கிறது வந்து பேர்கள் வைக்க வேணாமே, பிறகு அதை வச்சு இவங்க பண்ணி விட்டுருவாங்க ஏதாச்சும். இந்த பேர்லாம் வெளியே சொல்றதுங்கிற பேர் அது வந்து பாப்புலர் தெரியும். அப்படியே அது பிராண்ட் இது என்ன பெரிய பிராண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய வல்ல யார் நீங்க கிங் ஃபேஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, பிராண்ட்னா கூட பரவாயில்ல, லாஸ் அவுட் தான் இவங்க. இதான் இது வழியா பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு இந்த எபிசோட பாக்குற 300 பேர் பார்த்து கெட்டு சமூகம் சீரழிஞ்சி. நெவர் நோ ப்ரோ. சமூக சீரழியத்துக்கு பல இடங்கள் இருக்குது, இதை பார்த்து தான் சீரழி. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல பாருங்கள், அந்த என்னது குடிக்கிறதுனால அது ஒரு அடிக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லின்னு. பட் எனக்கு என்னென்னா, அந்த இடத்துல இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறதுங்கிறது வந்து இந்த போத்தலை குடிக்கிறங்கிற கல்ச்சர் தான். அதாவது ஆக்சுவலாக குடிக்கிற கல்ச்சர் சரியான முறையில் இங்கே ஸ்ரீலங்காவில் ஃபாலோ அதுக்காக நான் குடிக்கிறத ப்ரொமோட் பண்ணுறேங்கிறது இல்லை. பட் அந்த குடிக்கிற இல்ல இந்த எபிசோட்ல 3 பேருமே அவசரப்பட்டு ஏதோ சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டோமேன்ற மூமெண்ட்ல போயிட்டு இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துரு. அதாவது குடிக்கிறத வந்து ஆஹா குடிக்கிறதா நல்லா. அதாவது இப்போ என்னன்னா டக்குன்னு சதீஷ் இங்க சொன்னதை கத்தரிச்சு சதீஷ் பாருங்க ஒரு எப்படி குடிக்கிறத முன்னேறி நான் குடிக்கிறத ப்ரோமோட் பண்றேன்னு சொல்லி குடியை ஆதரிக்கும் எஸ்எல் வ்ளாக்ஸ் இல்ல இப்படி ஒரு போஸ்டர் வெளியில வந்துருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம எங்க படத்தை போட்டு ஒரு இடத்துல ஒருத்தன் போட்டிருந்தா அவன்கிட்ட நான் கேட்டேன், உனக்கு தெரியுமா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லின்னு. அதாவது அது குடிய எதிர்க்கிற ஒரு கூட்டம் வந்து இந்த படத்தை போட்டு என் படத்தையும் போட்டு இப்படி ஒரு குடிக்கிறத ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லின்னு ஒரு இது போட்டுருந்துச்சு. இப்போ ஒன்று விளங்கிக்கணும், நம்ம சொல்லித்தான் ஒருத்தன் குடிக்கிறான் இல்லை நம்ம சொல்லித்தான் ஒருத்தன் குடிக்கிறத நிப்பாட்டுறான்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா நான் எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளாக இருக்கணும். இல்லாட்டி இந்த உலகத்தில் அது 2 ஆங்கிளும் இருக்கு. அது உங்களுக்கு பவர் இருக்கான கிடையாது, பட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் அண்டர் ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டன்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இந்த இதை வந்து குடித்து வாந்தி எடுத்து கீழே விழுகிற மாதிரி இருக்கிறனால இந்த ஓவராலாக ஒரு இந்த நாங்கள் முதல்ல நிவேதனை நீங்கள் வாரத்துக்கு முன்னே காய்ச்சிருந்தோம். அதாவது கண்ணாடி போடுறவனுக்கு அறிவு இருக்குங்கிற மாதிரி குடிக்கிறவன் எல்லாம் அந்த ஒரு 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 இந்த மாதிரி தான் இருப்பாங்கிற ஒரு மொத்தமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்கல்ல. இந்த குடிக்கிறதுக்கு ட்ரிப் போனால் குடிக்கிறது, அங்கே போய் வாந்தி எடுத்து விழுகிறது, ட்ரிப் போகிறதே குடிக்கிறதுக்கு தான். அதான் சொல்ல. இப்போ இந்த மாதிரி குடிக்கிறதுல இல்லை பிரச்சனை இருக்குது, எப்படி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கங்கிறது தான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுதான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த குடிமேல இருக்கிற வெறுப்புக்கு முக்கியமான காரணமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் குடிமேல வெறுப்பு இருக்கான்னு கேட்குறியா? குடிக்காதவங்களுக்கு ஐ மீன் இப்போ இப்படி தானே மாமா, குடியை வெறுக்கிறவங்க யாரா இருப்பாங்க? எந்த அளவுக்கு குடி இப்போ ஒரு டாபு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லை நான் வரேன். இப்போ எப்படின்னா குடி வெறுக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இப்போ இந்த லெவல் தெரியாமல் அடிப்பாங்க இல்லை.
ஜென்ரலாக நான் பார்த்த பாதிக்கப்படுறவங்க தான் வரைக்கும் விருப்பம். லேடிஸுக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. இல்லை அதான் சொல்ல அந்த லேடிஸுக்கு விருப்பம் இல்லாமல் வாரத்துக்கான காரணம் என்ன உண்மையில்? ஏன்னா குடிச்சிட்டு வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதான் இந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் இப்போ குடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ நாங்கள் அதான் இப்போ நான் நிவேதன் காய்ச்சிருந்தேன். இப்போ தமிழ் படங்களில் குடிங்கிறத எப்படி காட்டுறாங்கங்கிறதுக்கும் இதே நம்ம ஏதாவது இங்கிலீஷ் படத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு வாந்தி எடுத்துகிட்டு வீட்டில் போயிட்டு லவ் பண்ண போன புல்லு போயிட்டு வாசலில் போயிட்டு கத்தி இப்படி படங்களில் நம்ம பார்க்குறது இல்லை. நம்ம படங்களில் காட்டுறது குடித்தா அடுத்தவன் என்ன ஜோக்கியோன்னு ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி தானே காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக அவங்களுக்கு அந்த வெறுப்பு வர்றது நியாயமான ஒரு விஷயம் தானே அது மேலே இருக்கிறதுக்கு. இல்லை அது வந்து கல்ச்சரலியுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல அந்த யங் ஆக்கள் பேய் மாதிரி குடிச்சிட்டு இந்த கேம்பஸ் வழியை ஃப்ளாட் ஹவுஸ் பார்ட்டிஸ் வழியை எல்லாம் மயங்கி விழுறது, சத்தி எடுக்கிறது, பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளே கல்லை வீசி அடிக்கிறது, இந்த சீனெல்லாம் அங்கேயுமே இருக்குது. லைக் இட்ஸ் வெரி ப்ரெவலண்ட். இன்ஃபேக்ட் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி ரைட் ஆஃப் பேசேஜ். அதாவது அந்த நீங்கள் வளர்ந்து ஒரு ஆளாக வாரத்துக்கான படிமுறையில் ஒன்று ஃப்ரெட்டர்னிட்டிஸ் கேம்பஸ் வழியாக இருக்குது. ஜென்ரலாக யங் ஆக்கள் மத்தியில் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த அருணாச்சலம் படத்தில் 30 கோடியை செலவழிக்க வச்சு காசு வெறுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஃபேஸை கடந்து வந்தால் நீங்கள் ஒரு டீசென்ட் அடல்ட்டாக வருவீங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க வெள்ளக்காரங்க. அது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நம்புறாங்கிறத தாண்டி அது ப்ராக்டிக்கலாகவும் அப்படி தான் அங்கே அப்படி தான் இருக்குது. அது அங்கே ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு 2022க்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து அப்படி குடிக்கிறான்றது அங்கே வந்து ஒரு அவமானத்துக்குரிய விஷயம். ஒரு யங் பொடியன் யங் புள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி அங்கே இங்கே மாதிரி கூத்தலாம் இல்லையே. குடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஓவராக குடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மயங்கி விழுந்து சத்தி எடுத்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அது உங்களோட கேம்பஸ் லைஃப்லையோ இல்லாட்டி உங்களோட யங் அடல்ட்ஹுட்டையோ ஒரு நல்ல மெமரி. அது அவ்வளோதான். அவன் எல்லாம் அந்த காலத்தில் அப்படிப்பாங்க தானே பிஏ பாங் மாதிரி ஸ்போர்ட்ஸே அங்கே எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே காமன் அதெல்லாம். யங் ஆக்களை கடந்து யார் அதை பண்ணாங்கன்னு சொன்னால் அது எக்ஸ்ட்ரீம்லி எம்பாரசிங் ஜென்ரலாகவே. இங்கே என்னென்னு சொன்னால் குடினாலே அதுன்னுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. குடிச்சிட்டு யாராச்சும் வந்து சத்தி எடுக்கலன்னு சொன்னால் அந்த பார்ட்டியே கம்ப்ளீட் இல்லைன்னு நம்புறவங்க எந்த நெட்வொர்க்கில் இருக்காங்க. எந்த நெட்வொர்க் 30 வயசுல கூட இருக்காங்க. Like their idea of a solid party is somebody being drunk out of their mind. அது சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு எடுத்தோம் ஆத்தல் ஒன்று என்ன செஞ்சீங்க எல்லாம் வாங்கிட்டு தானே. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த ஃபாரின் ஏஜ் இருக்குது தானே இது. அதாவது ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த மெச்சூரிட்டியோட அந்த குடிக்கு நார்மலான ஒரு இடத்துக்கு வரணும். இங்கே என்னென்னு சொன்னால் இப்போ என் வயசில் இருக்கிறவங்களே கூட இந்த வயசுலேயும் நீங்கள் சொல்கிற அந்த இடத்துல எத்தனை போத்தில் முடித்தோம் அப்படிங்கிறது தான் உங்களோட பெருமைக்கான சான்றா இருக்குது. 5 போத்தல சில கம்பேர் பண்ணிக்கொள்வாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் செட் ஆகி இந்த பிராண்டில் 5 முடித்தோம், மற்ற பிராண்டில் நாங்கள் 8 முடித்தோம். அப்படி அது நாங்கள் 4 பேர் சேர்ந்து முடித்தோம், நீங்கள் 5 பேர் தான். அது இதுதான் நான் சொல்கிறேன். ஒரு என்னைக்கு ஒரு பைத்தியகாரத்தனம்ங்கிறது இது இந்த என்னென்னு சொன்னால் இப்படி தான் அது நடக்குதா இருந்தால் இட்ஸ் ஓகே. தட் மீன்ஸ் அன்னைக்கு நைட் நீங்கள் யாருக்கும் பெருசாக இதாகி இல்லை. மேபி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க எல்லாருக்கும், மேபி நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து குடிச்சிருப்பீங்க எல்லாருக்கும். யூ ப்ராப்ளி வாட்ச்ட் யுவர் ஆல்கஹால் கன்சம்ஷன் அண்ட் மெயின்டைன் டீசன்ட் லெவல். 1008 ஃபேக்டர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு தடவை உணவாட்டினில் இருந்தேன். எங்கன்னு சொன்னால் ஒரு கேம்பில் இருந்தோம். அந்த கேம்பில் நாங்களும் எங்களோட 2-3 ஃபாரின் லேடிஸ் இருந்தாங்க. 3 பேரும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நாங்கள் காலைல போன டைம்லேருந்து அன்றைக்கி நைட்டு வரைக்கும் இங்கே இருக்க ஒரு சார்ட்டர் லோக்கல் பிராண்ட் ஒன்று தான். அது நல்லா சீப் அங்கன்னு சொல்லி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா இப்போ இவ்வளோ பெரிய கிளாஸ்ன்னு சொன்னால் அந்த கிளாஸில் இந்த கீழே ஒரு சின்ன ஒரு இதில் தான் இவ்வளோதுக்கு தான் போட்டு வச்சுட்டு 25 ml அவ்வளோ கூட தெரியாது சிப் பண்ணிக்கிட்டே இருந்தாளுங்க. அந்த ஒரு பாட்டில் அந்த 3 பேரும் நாள் ஃபுல்லாக கொண்டு போனாங்க. அவங்களோட ஐடியா என்னன்னு சொன்னால் they want to maintain a certain level of alcohol quotient in the blood. அப்போ நீங்கள் சோபரை விட ஒரு படி கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல சந்தோஷம். அவங்களுக்கு அப்படியே போகணும். ஓகே, அவங்களோட ஐடியா அதுதான். அவனோட அந்த அன்றாட வாழ்க்கை அது கொஞ்சம் ஈஸியாகும். இந்த படம் பார்த்துருக்கியா another round? இல்லைடா, செம படம் பாரு. அதுலேயும் அப்படி தான் காட்டுவாங்க. அதாவது ஒரு ஆள் வந்து நேச்சுரலான ஸ்டேட்டை விட ஒரு இத்தனை % ஆல்கஹால் கோஷன்ட்டோட இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட லைஃப் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தியரி. அது வெள்ளக்காரன் அது ஒரு லைஃப் ஸ்டைலாக செய்யும். அது ஒரு ஹேபிட்டாவோ லைஃப் ஸ்டைல். எக்ஸாக்ட்லியோ. சரக்குன்னா எனக்கு 2 படம் தான். ஒன்று சூப்பர் பேட், இன்னொன்று ஹேங் ஓவர். மக்லவின் 2 தான். இது 2 தான் எனக்கு சரக்கு பற்றின படம் இங்கிலீஷில். ஸோ அந்த சீன் இருக்கு. ஆனால் சூப்பர் பேடும் நீ சொல்கிற கண்டென்ட்டுக்குள்ளே தான் வரும். யங் பீப்புள் அவங்க சரக்கு அடிச்சு ஆகணும், இவங்க சரக்கு பொட்டல் வாங்கி ஆகணும். ஹேங் ஓவர் ஈவன் தோ இட்ஸ் ஃபனி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு எம்பாரசிங் இன்சிடென்ட். ஹேங் ஓவர் கூட சரக்கு இல்லைல்ல, ஆலன் பண்ண கூத்துனால தானே நடக்கும் எல்லாம். சரியா? அப்போ அதுவும் சரக்கு. ஆனால் இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னால் ஜெனரல் கல்ச்சர் நீ சொன்னால்
குடின்னு சொன்னால் அது ஒரு இன்னொன்று இருக்குது. ஸ்ரீலங்காவில் குடி அவ்வளோ காமனும் இல்லை தானே. இப்போ அன்றாட வாழ்க்கையில் குடி ஒரு மேட்டர் இல்லை தானே. ஸோ குடிக்கிறத ஒரு ஈவெண்ட்டாக செய்கிறாங்க. அதுவும் இந்த 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 நீங்கள் சொல்கிற எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டுக்கு அது ஒரு காரணம். அது ஒரு கல்ச்சராக ஒழுங்கு. இப்போ வெள்ளைக்காரன் வந்து வீட்டுக்கு போகணும் சும்மா ஒன்று குடிச்சு அன்றைக்கி நைட் தூங்க முன்னுக்கு படிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பியர், அதுவுமே ஒரு வகையில் ஒரு பேட் ஹேபிட் தான். என்ன சொன்னால் உங்களோட பாடி கெமிஸ்ட்ரி நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்க. இது கொஞ்சோண்டு போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கானுங்க. பட் அதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் அதை செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை. ஸோ இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக் திங். இதனாலேயே நிறையா பர்சனல் லைஃப்பை பெரிய அளவு ஜெப்படைஸ் பண்ணாக்கள் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நடந்துச்சுன்னு அவங்க ஒத்துக்க மாட்டானுங்க. ஆனால் பக்கத்தில் இருந்து பவிலியனை நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை அது என்னென்னா சரக்கடிக்காமல் இருக்கிற நேரம் சரக்கடிக்கிறவங்களோட பார்ட்டிக்கு போகிறது ஒரு விதமான ஒரு ஃபன். இல்லை அந்த நீங்கள் சொல்கிற இடத்துல நான் இந்த பக்கமும் இருக்கிறேன் அந்த பக்கமும் இருக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணிவிட்டு சொன்னால், மச்சான் நீ எப்படி இருக்கன்னு சொல்லி சத்தியமாக நேற்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் குடிக்கிறவன். அவன் அன்னைக்கு காரில் போயிருக்கிறான், டிரைவ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக குடிக்காமல் இருந்திருக்கிறான். எப்படா வந்து இருக்கிற இவனோட அப்படியே ஒரே திரும்ப திரும்ப பேசுகிறானுங்களேடா அப்படின்னு விளங்குதா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இதில் இன்னொரு ஃப்ளிப் சைடு இருக்குது ஜி. ஒரே ஆளை 2 விதமாக நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஈஸியாக அமைஞ்சிரும். இப்போ இந்த நான் சொல்லிக்கிட்டு இருந்தில்ல, இந்த என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஹைஜீனிக்னா அப்படி ஹைஜீனிக் பார்ப்பான். இனி இல்லைன்ற ஹைஜீனிக் அவர் வந்து ரோட்டு கடையிலலாம் சாப்பிட மாட்டேன் அப்படி ஒருத்தன். இப்போ தொடங்குறதுக்கு போது இப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் சைடிஷில் தானே இருக்கும். ஏன்னா வெஜிடேரியன் வேறு, வெரி லிமிட்டட் சைடிஷ் ஆப்ஷன்ஸ். அப்போ அந்த பச்சை ஆப்பிளில் மிளகு போட்டுருந்துச்சு, அது அருமையான ஐட்டம். சரி, அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இத்தனை. ஆனால் இவங்களோட போகும்போது புது புது சாப்பாடுகள் நமக்கு கிடைக்கும் மக்களே. அது ஒரு அந்த விஷயத்தில் இவங்க குறை வைக்க மாட்டாங்க. பாபிக்யூ பண்ண அன்னாசி இதெல்லாம் வந்து வைப்பானுங்க. இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு இப்படியெல்லாம் சாப்பாடுகள் இருக்கான்னு. மற்றது இன்னொரு விஷயம் இருக்குது, சரக்கு கடையில் கிடைக்கிற சாப்பாடு நார்மல் கிடைக்கிற கடையில் சாப்பாடை விட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருத்தை நான் 100க்கு 100% வழிமொழி. இத்தனைக்கு இப்போ கூட எனக்கு இப்போ ஒரு 4 கடை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அது பண்ணா அது பிரச்சனை ஆகிடும், எத்திக்கலாக இருக்குது. அதனால நான் பண்ணேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்குன்னு தனியாக வெஜிடபிள் பக்கோடா அப்படி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவாங்க. அற்புதமாக இருக்கும். இது வேற எந்த கடையிலையும் போய் வாங்க முடியாது. என்னால் தனியாக போய் இந்த கடையிலையும் வாங்க முடியாது. இவங்களோட இருக்கும் போது தான் திங்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இது இருந்துச்சு, ஐஸ் க்யூப் இருக்கும்ல. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவன் நார்மல் டைப், ஐஸ் க்யூபை கையால் எடுத்து போட போனான். இவர் பொட்டார்னு கையில் அடிச்சு, ஏன் போய் கையில் வைக்கிறேன், சாட்டர் வேலை பார்க்காது, டாங்ஸில் எடுத்து போட்டுன்னு போச்சு. 4 ரவுண்ட்ஸ் லேட்டர் ஊட்டிக்கிறாங்க சாப்பாடை கையால். அந்த கை அதுக்கு போது எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு நான் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை பாசத்தை அள்ளி தெளிப்பாங்க. இந்த வாழை சொல்ல மும்மா டேய் அளவா மாப்பிள்ளை நீ சொக்கா காட்டுறா டேய் சும்மா இரு. இல்லை, எனக்கு உண்மையில் குடிக்கிறத நிப்பாட்டதை நினச்சி என்றைக்குமே நான் பெருசாக வருத்தப்பட்டதில்லை. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே ஒரு நாளுமே இருந்ததில்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி சில இன்சிடெண்ட்டுகள் இருக்குது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப வந்து காதில் நொய்யின்னு பேசுகிறவனும் சில நேரத்தில் கட்டி பிடிச்சி ஓவர் இமோஷன் காட்டுவா. அந்த நேரத்தில் இமோஷன் ஆகிற சில பேர் இருப்பானுங்க. அப்பதான் யோசிக்கிறேன். நீங்க சொல்றீங்க நான் இதை நான் ஒருத்தன் குடிச்சிட்டு எனக்கு வாயிலே அடிச்சான் பஸ் கிஸ். நீங்க மச்சான் நீ தான் மச்சான் உசுறு உசுறு நீங்க தான் வப்பியாடா. இல்லை, எங்க செட்லையும் இப்படி ஒருத்தன் அவன் வந்து கட்டி பிடிச்சி எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிச்சி இந்த முத்தம் கொடுக்குறப்ப நான் ஒருக்க சொன்னேன், விஜய் வாங்க போற எனக்கு என்ன ஒளிச்சு வச்ச என்ன வெளியே வருதோ தெரியல எனக்கு. அதோட இப்படித்தானே இப்போ நான் சுயநினைவோட ஒழுங்கா இருக்கிறேன், நீ கண்ட கர்மத்தை குடிச்சிட்டு இருக்கிற, ஓ வாய் நாத்த மனசன் கிட்ட வரையல. நான் சொல்றேன், நான் வந்து இன்னும் நான் சொன்னேன் இந்த பார் சோறு இருக்கு இல்லையா, அந்த நான் குறிப்பிட்ட ஒரு பார்ல அற்புதமான சோறுன்னு வரும், ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. இப்போ அதை கொண்டு வச்சுட்டு கார்னில் ஒரு டேபிளில் நானும் இன்னும் 2 படி மாதிரி சாப்பிட்டுக்கோம். நாங்கள் 2 பேரும் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கோம். எங்கட இடத்துல வந்து இவனுக்கு பாட்டி போடுறாங்க, சார் நீங்கள் பண்ணுறத பண்ணடா, நாங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து சேர்றோம் உங்களோட அப்படின்னு நான் உட்காந்துருக்கோம். இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வந்து ஃபுல் வெறியில் வந்து திவா நீ இல்லைன்னா எனக்கு செட் ஆகிருக்க முடியாது மச்சான் அப்படின்னு கட்டி பிடிச்சான். சரி கட்டி பிடிச்சி மோந்துட்டு போனாயே அப்படின்னு விட்டுட்டேன். அப்படியே உள்ளுக்கால தலையை போட்டு அடிச்சா மச்சான் கமல்ஹாசன் மாதிரி வாயிலே ஒன்று. இப்போ எனக்கு வாயில சோறு இருக்குது இந்த நாதாரி. இல்லை யூஸ்வலாகவே பாய்ஸ்குள்ள இப்போ கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அதெல்லாம் சொல்லிப்பாங்க. ஈஸியா சொல்லிப்பாங்க. 5 கேர்ள்ஸ் ஒண்ணா கை பிடிச்சிட்டு ரோட்ல போறது என்ன, we are the black gang அப்படினு சொல்லுவாங்க. இந்த கையை இப்படி கோர்த்து கொண்டு நடப்பது என்ன, கட்டி பிடிப்பது என்ன, இதெல்லாம் இயல்பா நடக்கும். பசங்க கிட்ட வந்து
இப்படி மாப்பிள்ளை எப்படி கையறா வெளி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரியா? மேபி இதெல்லாம் சப்ரஸ் பண்ணுறதுனாலயோ என்னவோ உள்ள ஆல்கஹால் போனா பாசங்கள் அள்ளி தெளிக்கிறாங்க இவங்க. எனக்கு இவனுக்கு வந்து இந்த கோவால இருக்க பொடியம்மார் வைப்ல இருக்கானுங்களா இல்லை கப்புள் வைப்ல இருக்கானுங்களான்ற குழப்பத்திலேயே நான் இருப்பேன். இல்லை, எனக்கு என்னோட பர்சனல் ஸ்பேஸ் நான் ரொம்ப கவனமாக பார்த்துப்பேன். அதனால தான் எனக்கு ஹக் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. நான் ஆஃபீஸ் கால் இப்போ ஐடிக்கு சேர்ந்த அப்புறம் தான் என்ன நான் ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனல் ஸ்பேஸ் பிடிக்கும். இவங்க வேற வந்து நான் ஒன்றும் சொல்லலை. இல்லைடா, நான் ஒரு வழிபோக்கு. என்ன பிரச்சனைனா ஜி, ஐ எம் நாட் அ ஹக்கர்னு சொல்லி இவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு காயலி நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் வாடான்னு கட்டி பிடிச்சிட்டு போயிடலாம். அது எப்படி நீங்கள் இந்த காலத்தில் ஐ எம் நாட் அ ஹக்கர் நீங்கள் சொல்ல முடியும்? எனக்கு செட் ஆகாதுடா அது. அப்படி சொல்ல அன்பை வெளிப்படுத்துற ஒரு முறை தானே, தூரத்துலேருந்து வெளிப்படுத்திட்டு போடா. உங்களோட தனிப்பட்ட பூமர்த்தனங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி திணிக்காதீங்க. இல்லை தம்பி, இது என்னோட பர்சனல் ஸ்பேஸ் பிரச்சனை. இது ஓசிடி பிரச்சனை அப்படியே சொல்லலாம். சரியா? மனநோய். இவனுங்க ஆஸ்பத்திரிக்கு இல்லை எல்லாம் இல்லை, உங்களுக்கு எடிட் பிரச்சனை இல்லை. இவன் எடிட்டர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆடியோ டிப் ஆகுது, நாங்கள் சத்தம் போடாமல் பேசிக்கிறோம் எடிட்டர், டோன்ட் வரி. தெரியுமா டயலாக் என்னன்னு சொல்லி? அது ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண அப்புறம் சொல்லுங்கள். சரியா? இவங்க பர்சனல் ஸ்பேஸ் எல்லாம் தாறுமாறாக மாற தொடங்கும். இப்போ சரி, இந்த இப்போ வீடியோ சஜஷன் தான், மர்வின்ட ஒரு ஸ்கிட் இருக்கு, டால்ஃபின் பெஸ்ட் ஸ்கிட். அதை எனக்கு பார்க்க இதெல்லாம் இது சரக்கடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக அந்த ஸ்கிட் ரிலேட் ஆகாது. இது என்னன்னா கீழே அந்த ஸ்கிட்டில் என்ன வரும்னா, எத்தனை டிஷ் இருந்தாலுமே பேப்பரில் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ற மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு அதில் பேப்பரில் யாரோ செத்துருப்பான் போல. மாப்பிள்ள 3 சாமி செத்துட்டான்டா, காரணமே இல்லாமல் அழ தொடங்குவானுங்க இவனுங்க. இப்போ இவனை ஆறுதல் சொல்கிறதா இல்லை நீ அழுகிறது 10 பைசாக்கு பிரயோசனம் இல்லாத விஷயம். என்னாச்சுன்னா ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தோம். இப்போ எனக்கு அடுத்த நாள் காலைல நாங்கள் நிக்கவரட்டியில் இருக்கோம். அடுத்த நாள் கேண்டிக்கு போய்ட்டு அப்புறம் நோரலியாக போகணும். இப்போ நெக்ஸ்ட் டே 4 மணிக்கு வேன் வரும்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஐ வேக் அப் பிஃபோர் எவ்ரி ஒன் வேக்ஸ் அப் அண்ட் ஐ வில் கோ டு தி வாஷ்ரூம். மனநோய் இல்லை, இது மற்றவங்க ஸ்பேஸை நான் எடுக்கக்கூடாது. நான் உள்ளே போனால் லேட் ஆகும், அதனால டைம் இதாகிடுன்றதால நான் வெள்ளன எழும்பி என் வேலையை முடிச்சுட்டு நான் ரெடியாக இருக்கணுன்றது எனக்கு ஒரு இது. அப்போ நான் வெள்ளனை படுத்துட்டேன். நான் ஒரு 11 மணி 12 மணிக்கு படுத்துருப்பேன். ட்ரிப்பில் போய். சரியா? இது அடுத்த நாள்ன்றதால கேள. இப்போ இதெல்லாம் முடிச்சு ஒரு செட்டு போய் படுக்க, அந்த சரக்கடிக்காத செட்டு படுக்க போயிடுச்சு. இப்போ நான் படுத்துட்டேன். 1 மணிக்கு ஒரு முக்காலோட என்ன எழுப்புறான் ஒருத்தன், மாப்பிள்ளை இங்கே வா, என்னடாச்சு செவுத்த, நீ ஏன் அன்னைக்கு அப்படி சொன்ன, நான் என்னைக்கு எப்படி சொன்னேன், இது நடந்துருக்குது, இது நடந்து முக்கால போட்டு, நீ ஏன் அன்னைக்கு அப்படி சொன்ன, என்னைக்கு எப்படி சொன்னேன். அவன் பாரு அங்கே அழுதுகிட்டு இருக்கான். யார் அழுதுகிட்டு இருக்கானோ தேம்பி அழுகுறான். ஏன்டா அழுகுற, அன்னைக்கு நீ அப்படி சொல்லிட்டு தானே மாப்பிள்ள. டே என்னடா நான் சொன்னேன், ப்ளீஸ்ரா, நீங்கள் போதையாகிறதுக்கு என்ன ஏன்டா சாவடிக்கிறீங்க. இவன் எனக்கு அதில் ஆப்போசிட் நடந்திருக்கு. ஒருக்கா பழைய ஆஃபீஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் அங்கே நான் ரொம்ப சின்ன ஆள், நான் ஒரே தமிழ் ஆள்னா தான். அப்போ அந்த என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் பிள்ளையாக மிஸ்ட்ரீட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. நீங்கள் நம்மள ஒருத்தர், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அங்கே வந்திருக்கு. அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பாப்பேக்கா கிட்டுட்டு வரப்பானுங்க. அவள் அதில் ஒருத்தன் இருந்தால் அவன் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகி கூட. அப்போ ஏதோ ஒரு மேனேஜரோட போய்கிட்டு இருந்த ஏதோ ஒரு குரூப் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குள்ள, இந்த புதுசாக ஒரு டீம் அலோகேட் பண்ணுறதை பற்றி பேசக்குள்ள நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் நல்லா க்ளோஸ், எனக்கு அண்ணா மாதிரி, அவனோட சைன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒர்க் ஈஸியாகுன்னு சொல்லியிருக்கேன். இது நான் ஏதோ ஒரு பாயிண்டில் எதாச்சும் சொல்லியிருக்கேன். இது நடந்து சுமார் ஒரு 4 மாதம் கழிச்சு இப்போ ஒரு இடத்துல நாங்கள்லாம் ஒன்றா குழுமி இருக்கோம் ஒரு கிறிஸ்மஸ் டைமில். இப்போ இவனுக்கு எல்லாம் வெறித்தனமாக அடிச்சிருக்காங்க. நான் வழக்கம் போல் சைடில் உட்காந்து சிக்கனை கால் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கேன் தேண்ட வேலை. கொஞ்சம் கழிச்சு ஏதாவது டேவிட் மட்டும் ஐயா கியூவா பாக்கா அப்படின்னு நான் இப்போ ஐயா சொன்னேன் அப்படின்னு நானே மட்டும் ஏதாவது லொக்கா கியூவா ஐயா கியூவா சொன்னேன். நான் அப்படி எப்போ சொன்னேன், ரொம்ப நேரம் எது அந்த டீம் டிஸ்கஷனாடா அப்படின்னு 6 மாதம் ஆச்சேடா. இவன் குமுறிக்கும் நான் டேவிட் என்ன ஐயான்னு சொல்லிட்டான். இப்போ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பலாங்குடையில் ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. போயிருக்க இடத்துல என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட வெஹிக்கிளில் தான் போயிருந்தோம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு டிரைவர், வேன் டிரைவர் ஒருத்தர், அவன் வந்து பல வருஷமாக அவங்கள்ட்ட வேலை செய்கிற ஒருத்தன். அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் லாயலான ஒரு டிரைவர், ரொம்ப காலமாக இருக்கிற. அப்போ நாங்கள் இப்போ கேரம் விளையாடுற அதே டைமில் குடியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போயிட்டுருக்குது. இப்போ டிரைவரும் எங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார்.
இப்போ விளையாடுற இடத்துல இப்போ 4 பேர் விளையாடுறோம், இன்னும் 2 பேர் அங்கிட்ட உட்காந்து இப்போ கிளாஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது கேரம் போர்ட் மேலே தான் இருக்குது. சூப்பர். I can think of million ways this story could go wrong. இப்போ ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா ஏறிடுச்சு டிரைவருக்கு. அப்போ டிரைவருக்கு ஏறின உடனே இப்போ அவன் குடிச்சு இப்போ என்னென்னா ஒரு கட்டத்தில் இப்போ எங்களுக்கும் தெரியுது இப்போ குடிச்சதில் பாதி கேரம் போர்ட்லேயும் இருக்குது. இப்போ சில அதாவது காய்கள் எல்லாமே தண்ணியில் மிதந்து குடிக்குள்ளே போகிற மாதிரியும் போயிட்டு இருக்குது. இவன் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து இமோஷனல் ஆகிட்டான். ஆயினோன்னு இப்போ அவங்க 2 பேரும் இப்போ அவன் அண்ணன் தம்பி 2 பேருமே எங்களோட வந்திருந்தாங்க. அப்போ சொல்கிறான் இப்போ நிவேதனும் திவாகருனா மல்லி வாழ்க்கையில் திவாகருக்கும் நிவேதனுக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படின்னு. அப்போ நாங்கள் என்னென்னா அப்போ அந்த சொல்லி அவன் ஒரு சின்ன போஷன் கொடுத்தோன்னே அடுத்து இப்போ நீ என்ன செய்வேங்கிறத சொல்லுவேன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க அன்னைக்கு நைட் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவருக்கு மேலே இந்த கேரம் போயிருக்கோம். கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்வான்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கழிச்சாலுமே அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை அவன் முடிச்சிருக்கலாம் தான்டா. இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன செய்வான்னு எங்களுக்கு தெரியல தானே. அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கேன்சல் ஆன நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் மாதிரி அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணனை கொடுத்து அந்த மாதிரி சில கேஸுகளோட அந்த அந்த ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுற எனக்கு உண்மையிலே இப்போ சரியான கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறவங்களோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவனுங்க குடிச்சிட்டு சில இப்போ எங்களில் ஒருத்தருக்கு அவன்லாம் வந்தோடனே நாங்கள் சொல்லிடுவோம் உன் அட்ரஸை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துரு, ஏன்னா உனக்கு பிக்மி போடுற நேரம் கஷ்டமாக. ஏன்னா இதில் இன்னொன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு வகையில் நாங்கள் பிள்ளை என்ன சொன்னால் நாங்கள் தான் அவங்களோட ஸ்பேஸை இன்வைட் பண்ணுறோம். That space is for people who are consuming alcohol. நாங்க எல்லாரும் குடிச்சு நாங்க எல்லாம் மட்டையான்னு சொல்லக்குள்ள என்ன பொறுத்த வரைக்கும் குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. இப்போ அது அவுட் ஆஃப் கர்ட்ஸ் தான் அவனை கூப்பிடுறாங்க. அந்த அவுட் ஆஃப் கர்ட்ஸி தான் அங்கே பிரச்சனை. இப்போ மாமா நாங்கள் குடிக்க போகிறோம்டா ஓகே அப்படின்னு சொன்னால் நான் அதை போகாமல் இருப்பேன். இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் கலாச்சாரம் மாதிரி இன்க்ளூசிவிட்டி நீ வாமா பண்ண நீ இல்லாட்டி எப்படிடா ஃபன் டேய் 4 ரவுண்டுக்கு அப்புறம் நான் யாருன்னே உனக்கு தெரியாது. இல்லை அதுதான் பிரச்சனை. இப்போ இவனுங்களுக்கு சில நேரம் டாக்ஸி போடுறதுக்கு இல்லாட்டி இப்போ என்னையா இப்போ இருந்துட்டு சில நேரம் என்ன எங்கே கூப்பிட்டு போவான்னா காரை திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஏன்னா இப்போ வீட்டில் கொண்டு போய் எல்லாரையும் இறக்கி விடுறதுக்காக இவன் இருந்தானா பெட்டருங்கிறதுக்காக அப்படி கூப்பிட்டு போகிறதுகளும் இருக்குது. இப்போ இப்படி ஒருத்தர் ஒரு நாள் அவனை ஏன்னா அவன்கிட்ட அன்னைக்கு வந்தோடனே இவனுக்கு என்ன எனக்கு தெரியலை புதுசாக ஒருத்தர் புதுசானா அவனை தெரிஞ்சவன் தான் வந்தோன்னு சொன்னானுங்க உன் அட்ரஸ் எங்கன்னு சொல்லு அப்படின்னு. அவன் சொன்னால் இல்லை கிளாஸை தொடுறது இல்லை அட்ரஸை சொல்லுமோ இல்லை அப்படின்னு. இல்லைடா அதே இல்லை நீ அட்ரஸ் எழுதி கொடு எங்களுக்கு. நாங்கள் ஏன்டா இவனை பிடிச்சி இல்லைடா மாதிரி இப்படித்தான் ஒரு நாள் வந்து குடிச்சிட்டு எங்கே இருக்கன்னு கேட்டோன்னு மாரகம்னு சொன்னான். மாரகம்னு சொல்லி இவனை இங்கேருந்து அதாவது தெய்வலையிலேருந்து டாக்ஸியை போட்டு அனுப்பினோன்னு போகிற நேரம் மாரகம் கிட்ட போகிற நேரம் எங்கடா வீடுன்னு கேட்டோன்னா கூட்டிகிட்டு போயிருக்கிறான் ஒருத்தன். விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு அவன் இருக்கிறது எங்கே கொட்டையில எங்கேயோ அவனை கூப்பிட்டு போகிற நேரம் நான் மாரகமா நான் சொன்ன வீடு இருக்குது அப்படின்னு. கொய்யாப்பா எங்கடா இருக்கிறப்ப உண்மையை சொல்லுடா உன் வீடு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னைய கூட்டிகிட்டு. ஆனால் உண்மையில மாரகம் தான் இருந்திருக்கிறான். போனோன்னு அப்படி சொன்னோன்னே இவனுக்கு அது ராத்திரி 2 மணிக்கு எங்கே கூப்பிட்டு போயிருக்கான். அப்படியே உடம்புல இருக்கிறதெல்லாம் கூலாகிருச்சான். திரும்ப நான் இவனை கூட்டிகிட்டு எங்கே போகிறது இவன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாமன்னு. அதனால தயவு செஞ்சு அட்ரஸை சொல்லிடு வெள்ளனே உன்னை ஒரு ஊபரில் போட்டு சரி அனுப்பி விடுறதுக்கு வீட்டுக்கு திரும்பன்னு. இது அதுதான் இப்போ எனக்கு அதுதான் பிரச்சனை. என்னென்னு சொன்னால் 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று எனக்கு புரியுது, அது வந்து அந்த இடத்துல இருக்கவனுக்கான வைப். அது இப்போ சில குறிப்பிட்ட போதை வஸ்துக்களை எடுத்தவங்க சொல்லுவாங்க ஒன்றா அதை சேர்ந்து 2-3 பேர் எடுத்தாங்கன்னு சொன்னால் they'll have a joint trip together. ஓ அப்படியோ it's like a collective hallucination. அங்கே போயிட்டு அங்கே பாரு மச்சான் பறக்குது அப்படின்னா இங்கே ஒருத்தன் அடிச்சு பறக்குது அப்படின்னு அங்கே நான் உட்காந்து என்னடா பறக்குது அப்படின்னு அவங்களோட வைபை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது புரியுது. பட் அட் த சேம் டைம் அவங்க அதை செய்யக்குள்ள மற்றவங்களுக்கு ஒரு நியூசன்ஸ் இல்லாமல் அதை செய்யணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதில் 2 வகை இருக்குது. காமன் நியூசன்ஸ் இப்போ நாங்கள் எல்லாம் பேசுகிறோம்ல உட்காந்து கத்துறது அடிக்கிறது உடைக்கிறது ரோட்டில் போய் பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் இருக்குது ஆப்வியஸ் நியூசன்ஸ். இது மோஸ்ட்லி பண்ணுறது யங் ஆக்கள் தான். ஸ்ரீலங்கா நான் பார்த்த வரைக்கும் 30-35 கூட நிப்பாட்டி குறைச்சிடுறாங்க. இதை ஒன்று நிப்பாட்டுறாங்க இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி குறையுது. மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டருக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாதிரி அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. பட் நடக்கும். 2வது வெர்ஷன் நான் பார்த்தது வந்து இந்த சில லேன்ஸ் இருக்கு, சில குறிப்பிட்ட லேன்கள் இருக்கும், தோட்டங்கள் சட்டைகள் மீன். ஸோ அந்த இடங்களில் நான் பார்த்த ஒரு மோசமான கால்ச்சர் என்னன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு 4-5 குடும்பத் தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு சர்ச் ஃபீஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹாலிடேயாக இருக்கலாம், சம்திங் லைக் தட். they'll get together and they'll start drinking. 4 பேர் உட்காந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவாது. அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு ஒரு 2 அடிக்கு முன்னுக்கே நின்றுடும் அது.
ஆனால் அந்த நேரம் அவங்க பேசிக்கொள்கிற விதங்கள், அவங்க சொல்கிற விஷயங்கள், புள்ளேல் வைஃப் காதுபட அவங்க பேசுகிற விஷயங்கள், அந்த நேரம் அவங்கள புள்ளேல் பார்த்தா அது அவங்களுக்கு வர எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நேரம் அது பக்கம் நடந்து போனால் ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க அவங்க. ஃபார் சம் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரிப்பில் போனால் வெளிப்படுற அந்த ஒரு இருக்கு இல்லையா, அந்த குணாதிசயத்தை விட அசிங்கமான ஒரு குணாதிசயம் நான் இந்த ஆக்கள் கிட்ட பார்த்துருக்கேன். இட்ஸ் அ வெரி அக்லி சைட் டு சி. மேபி ஒருவேளை இந்த ஆக்களோட மனசில் வந்து சொல்ல முடியாத கவலைகளும் வக்ரங்களும் அதிகமாக இருக்கனால ரொம்ப பிட்டராக வெளியே வரதோ தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடிச்சிட்டு சத்தி போட்டு நீ தம்மச்சாய உசுறு அப்படின்னு பாயிறவங்கள நான் டாலரேட் பண்ண ரெடியாக இருக்கேன் இவங்களை விட. பிகாஸ் நான் சின்ன வயசுல நிறைய கிறிஸ்டியன் லேன்களில் வளர்ந்துருக்கேன், ரைட்டா. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. இட்ஸ் அ வெரி அக்லி சைட். ஏன்னா அந்த நேரம் அவங்க பேசுகிற விஷயங்கள், நடந்து கொள்கிற விதம், அவங்களோட வைஃப் பிள்ளையில அவங்க ட்ரீட் பண்ணுறது வேணும் நான் பார்த்துருக்கேன். வைஃப் பயந்து போய் அப்பா கூட்டுவா அப்படின்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் வரக்குள்ள இவனுக்கு மற்ற நேரம் எல்லாம் ஒழுங்காக தான் இருப்பானுங்க. அந்த நேரம் அந்த அவங்களோட உட்காந்துருக்க ட்ரிங்கிங் பனிஷ்மெண்ட்டுக்கு நான் தான் என் வீட்டில் கொம்புன்னு காட்டுறதுக்கு, பிள்ளைய சீப்பா அப்படின்னு கத்துறது, வைஃப் அடிப்பேன்னு சொல்கிறது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இல்லை அதோட அந்த வயலன்ஸ் ஒரு இடத்துல வாரனால அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வைஃப் அடிக்கிறதோ இல்லாட்டி பிள்ளைகள் அடிக்கிறது, அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸுக்கு இது ஒரு வகையில் காரணமாக இருக்கிறதுனால ஆக்கள் எதிர்க்கிறதுங்கிறது வந்து அது ஃபேலி ரீசனபிள் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அதான் சொல்கிறேன். இப்போ இங்கே ஆனால் அதை சொல்கிறேன் மறுபடியும் இங்கே தான் எனக்கு இந்த மறுபடியும் பிரச்சனை வருது என்னன்னு சொன்னால், ஒன்ஸ் அகெயின் யூ ஆர் நாட் அட்டாக்கிங் த ரூட் காஸ். இப்போ இந்த குடிக்கிறனால டொமெஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, அபியூஸ் நடக்குதுன்றது வந்து பிள்ளையான ரீசனிங். அப்படி குடிக்கிறனா நடக்குமா இருந்தால் குடிக்கிற எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைப் ஆக்களுக்கு குடிக்கிறது நடக்குது. அந்த டைப் ஆக்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஆக்களுக்கு அந்த மாதிரியான மனநிலை வராமல் அவங்கள தடுக்கிறதுக்கு சொசைட்டி நீங்கள் பெட்டராக பில்ட் பண்ணணும். இப்போ ஸ்ரீலங்கா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குடி பிரச்சனையால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து மலைநாட்டாக்கள். மத்திய மலைநாட்டில் தான் குடி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு இருக்க இன்னொரு பிரச்சனை என்னது, அவங்களோட அன்றாட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குல்ல இல்லையா. ஸோ அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு எஸ்கேபிசம் தான் இது. அப்போ அதனால தான் அடிக்ஷனாக மாறுது, வயலன்ஸாக வெளியே வருது, நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணணும் தானே. அதே மாதிரி தான் இப்போ ஜஃப்னாவை பொறுத்த வரைக்கும், அதாவது வடக்கை பொறுத்த வரைக்கும் கூட இப்போ அந்த ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் இப்போ திடீர்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட குடிக்கிற கல்ச்சர் அங்கேயும் நிறைய இடங்கள்ல பாருங்கிறது வந்து பெரிய அளவில் ஓப்பன் ஆக்கி பெரிய அளவில் வடக்க பற்றி பெரிய நாலேஜ் இல்லை. அது வந்து சில இடத்துல ஒரு பர்பஸாக பிளான் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் மாதிரியும் ஒரு பக்கத்தில் அது போயிட்டு இருக்குது. சதீஷ் சொல்ற வரைக்கும் எனக்கு மீட்டர் ஆனது இல்லை இந்த விஷயம். இங்கே இருக்கிற மாதிரி பார் செட்டப்புகள் மேபி நான் யாழ்ப்பாணத்தில் சுற்றின இடங்கள் அது இருக்கலையோ தெரியல. அப்படி அந்த அப்பட்டமான விஷயங்கள் நான் பார்த்ததில்லை. மேபி அவங்க ஆனால் கள்ளுக்கடை இருக்காங்க நிறைய. உட்கார்ந்து குடிக்கிறது இல்லாட்டியும் கூட பாருங்கிற அந்த கான்செப்ட், அதாவது குடிக்கிற பெர்சன்டேஜ் பெரிய அளவில் இப்போ 2005-10 மேபி அந்த டைம்ல பாஸ் பெருசா இருக்கு. ஆனா இப்ப பெரிய அளவுல கூடி இருக்கு. அசன் லைக் யூ கேன் பை அந்த இப்ப நீ சொல்றது டாஸ்மார்க்கா வைன் ஸ்டோர் அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த உட்கார்ந்து அடிக்கிற செட்டப் நான் பார்த்தது இருக்குது. பட் அதான் சொல்றேன், வைன் ஸ்டோர்ஸுங்கிற பெர்சன்டேஜ் கூடி நீங்க சொல்ற அந்த ரெண்டு இடத்துலையுமே, அது இப்போ மலைநாடா இருக்கட்டும் இல்லாட்டி நோர்த்லையா இருக்கட்டும், ரெண்டு இடத்துலையுமே இருந்ததை விட நிறைய கூடி. மலைநாட்டு அது ஆரம்பத்துல இருந்து முந்தில இருந்து நான் குழந்தை காலத்துல இருந்து நான் டிவில நியூஸ் பார்க்கல கட்டாயம் இது ஒரு பிட் வரும். அதே மலைநாட்டுல ஆனா குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க சொல்ற அந்த பிரச்சனைங்கன்னா வீட்டுக்கும் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ் வரைக்கும் வேற வருது. அதுதான் அங்க இருக்க பெரிய பிரச்சனை. ரூட் காஸ் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா கஷ்ட சீவியம் தான். ஒரு ரீசனபிளான வாழ்க்கை வாழ்ற ஒரு ஆள் வந்து இந்த பக்கம் போக மாட்டாங்க இல்லையா. இல்லை இப்போ எங்கள் வீட்டு வாசல்கிட்ட ஒரு லேனில் ஸ்டார்டிங்கில் ஒரு வைன் ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வைன் ஸ்டோரில் நான் என்ன டெய்லி அதை தாண்டி தான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரணும். ஸோ அதில் மெஜாரிட்டி வாங்குறவங்கள பார்த்தா நீங்கள் சொல்கிற அந்த பேக்ரவுண்டோடு இங்கே வாழக்கூடியவங்க தான் அந்த இடத்துல கூடுதலாகவே வாங்குறதுக்கு வந்து நிற்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரில் வந்து நின்று வாங்கிட்டு போகிற பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு. அதாவது ரொம்ப லோ லெவலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி இதை வந்து வாங்கிட்டு போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் அங்கே சுற்றிருக்கேன் நிறையா, நீங்கள் சுற்றிருப்பீங்க இருக்கும். இந்த பெட்டா மாதிரியான தொழில் தளங்கள் இருக்கு இல்லையா, இப்போ அங்கே வந்து இந்த கைவண்டி எடுக்கிறவங்க கூட வேலை செய்யணும்னு சொன்னால் தே ஆக்சுவலி மேக் குட் மணி. நீ அவங்களோட உட்காந்து சும்மா எப்பயாவது ஒரு டீ அடிச்சு ஒவ்வொரு பிரச்சனை தெரியும் எனக்கு. அது முந்தி நான் வந்து அந்த பக்கம் சில பல வேலைகள் செஞ்ச காரணத்தில் எனக்கு தெரியும் எனக்கு. ஓகே, அப்போ அவங்களோட உட்காந்து பேசல தெரியும். நான் வந்து ஒரு 5-10 தேர்த்துறதுக்கு போராடிக்கிட்டு இருந்த காலத்துலேயே இவனுக்கு ஒரு நாளைக்கு சொலையா 2-3 எடுத்துக்கிட்டு இருப்பானு. இல்லைண்ணா இப்போ கூட பிச்சைக்காரனுங்க இப்போ நேற்று கிட்டத்தில் வந்து சேவைப்படி பிச்சைக்காரன் மினிமம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. ஹோம்லெஸ் பீப்புள், பெகர்ஸ் அவங்கள விட்டுரும். நான் சொல்கிறேன் இந்த வேலை நாட்டாமமார், கைவண்டி இழுக்கிறவங்க, கரத்தை தள்ளுறவங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, மேனுவல் லேபர், ஃபிசிக்கல் லேபர் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் வந்து
நாங்கள் வந்து எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்க விதத்தினால நாங்கள் அவங்களோட வேலையை ஒரு மாதிரி ரெண்டாந்தரமாவோ துச்சமாவோ பார்க்குறோம் பொதுவாக. அது எங்களோட சொசைட்டியில் ஒரு அழுக்கான விஷயம் தானே. பட் அவங்க உண்மையாக they actually make a reasonably good income. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 60 to 70% போயிட்டு இல்லை இதுக்கு எனக்கு அகைன் இது டைனமிக்ஸ் புரியாதனால கேட்குறேன். வென் யூ கன்சியூம் ஆல்கஹால் உங்களோட உடம்புல இருக்கிற வலிகள் எல்லாம் அதான் சொல்லுவாங்க காரணம். அதான் எனக்கு தெரிஞ்சு காரணம் இதான் சொல்லுவாங்க, வலியை காணாம போறது. என்ன பிரச்சனை நான் உண்மையில் நடக்கிறது, உங்களுக்கு நிறைய டயர்ட்னஸ் இருக்குது, குடிச்ச உடனே டக்குன்னு தூக்கம் வந்துடும். அப்போ தூங்கி எழும்புனது நேரம் டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவீங்க தானே. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வேலை செய்யறதுக்கு நீங்க, அதாவது இது எந்த விதத்திலையுமே நான் நினைக்கல டெக்னிக்கலா எங்கேயுமே சப்போர்ட் பண்ணுது. உங்களோட சுகம் எல்லாம் படுத்தல. இட்ஸ் a numbing agent. சொரணையை குறைக்கும். ஓகே. அப்போ அடுத்த நாள் திரும்ப பழையபடி வேலை செய்யணும். போட்டர் இப்போ பெட்டி தூக்குறவங்களுக்கெல்லாம் இப்போ டெய்லி அந்த பெட்டி தூக்குறது கரத்தை, அதான் அடிக்கிற வெயிலில் அந்த கரத்தை இழுத்துட்டு போகிறதுங்கிறது பெட்டியில் அது. அப்போ அவங்களுக்கு ஒரு பெட்டர் என்ன சொல்கிறது ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அவங்கள யூனியனைஸ் பண்ணி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒழுங்கான வாழ்கிறதுக்கான வழி அமைச்சு கொடுத்து செஞ்சுட்டு போகல மெல்ல மெல்ல இதெல்லாம் குறையும். ஆனால் ஒரு நாள் எங்கேயாவது எப்பயாவது அதை ஒரு வேலை என்ன சொல்கிறது ஒரு வேலை திட்டமாக முன்னெடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. குடிய ஒழிப்போம் சொல்லுவாங்களே ஒழிய அதுக்கான காரணங்கள் இல்லை. இப்போ இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவில் எப்போ இந்த மது விலக்குன்றது இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷனில் இந்தியாவில் ஒரு ஹாட் டாபிக். ஆனால் இந்த சொல்லக்கூடாது மையத்தில் இருக்கிறதே கூட வந்து எதுக்கெடுத்து அவர் படிக்காத புக்ஸ் இல்லை, அவர் பார்க்காத அரசியல் தளங்கள் இல்லை, அவரே கூட இப்போ வரைக்கும் எப்போ தான் இந்த பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு வருவார். பட் அதுக்கான ரூட் காஸை அவரோ யாரோ பேசினா ப்ராக்டிக்கலாக இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இப்போ இன்னைக்கு மூடி நாளைக்கு இந்த பிரச்சனையை சார்ட் பண்ணக்கூடிய மாதிரி பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதில் வித்ட்ராவலால் பாதிக்கப்படுற என்ன செய்வாங்க, அவன் மறுபடியும் போய் வைஃப் தான் அடிக்க போகிறான். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொல்கிற நேரம் தீவா நான் இப்போ இவர் வாரத்துக்கு முன்னுக்காச்சுன்னா இப்போ இங்கேயும் சில நேரத்தில் நீங்கள் வந்து செய்கிறது ஒரு ஒஃபென்சிவான விஷயம், அப்படின்னு சொன்னால் ஒரு தப்பான விஷயங்கிற இடத்துல தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுகளோ கேம்பெயின் எல்லா இடத்துலையுமே போர்ட்ரேட் பண்ண. அதாவது நீங்கள் வந்து ஒரு பிழையான ஆள், நீங்கள் செய்கிற வேலை ஒரு பிள்ளையான ஆள். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்தேன். எங்கள் அப்பா என்னது குடிக்கிறத நிப்பாட்டி இருந்தாருன்னா எங்களுக்கு புது வருஷத்துக்கு உடுப்புவாங்க காசு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கில்ட் இடத்துல கொண்டு போய் வைக்கிற அந்த மாதிரி. அப்படி கில்ட்டாகி இவங்க திருந்துவாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஜி. whenever you are dealing with an addiction is not a rational part of your brain. உங்களோட மூளையோட தர்க்க ரீதியான சிந்தனை பகுதியில் இல்லை, அடிமைத்தனம் இருக்குது, அடிக்ஷன் இருக்குது. ஒரு போதைப் பொருளுக்கோ எதுக்கோ அடிக்ஷன். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு இப்படி அநியாயம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னால் அதனால உண்டாகிற கில்ட்டை போக்குறதுக்கு மறுபடியும் அவங்க தான் போவாங்க. குடியாக இருக்கலாம், ட்ரக்ஸாக இருக்கலாம், சாப்பாடு, ஃபுட் அடிக்ஷன் இஸ் a big problem, right? ஸோ அது ஒரு பிரச்சனை. நிறைய பேர் அந்த வெயிட் லாஸில் போராடுறதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அதுதான் ஃபுட் அடிக்ஷனாக போராடிட்டு ஆட பேர். நீங்கள் இதை பற்றின என்ன சொல்கிறது கில்ட் ஃபீலிங்கையோ இல்லாட்டி அதனால நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னோ இல்லாட்டி அவங்க நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க நக்கல் பண்ணுறதுனால தான் ஒரு ஆள் டக்குனு ஜிம் போய் மெல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் உருவ கேள்வி பண்ணக்குள்ள அதனால ஹர்ட் ஆகிட்டு அந்த ஹர்ட்டுக்கும் அவங்க சொல்யூஷன் என்ன செய்யணும் சொல்ல நல்ல ஒரு கேக்கை சாப்பிட்டா ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்ற ஃபீலிங் வரும். இப்போ இது வந்து நான் சொல்கிற இந்த பெர்டிகுலர் இது வந்து இதை ஒழிக்கணும்னு ரொம்பவும் பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனே இந்த மாதிரி செஞ்சுருக்குதுன்னா ஸோ உங்களுக்கு இதை பற்றின புரிதல் எங்கே இருக்குது? ஏன்னா இதெல்லாம் பண்ணுறவங்க யாருமே வந்து நான் பார்த்த வரைக்கும் they are not committed to the cause of actually solving this. They are committed to the idea of posing as solving this. அதேதான் நான் இதை தீக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட இதை தீக்கிறதுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு தான் அவங்க ஆசை. ஏன்னா அவங்களுக்கே நான் சொல்ல நம்பிக்கை ஒன்று தீர்க்க முடியும்னு சொல்லி. மற்றது இன்னொன்று இருக்குது தானே இப்போ ஒரு ப்ராசஸ்டாக இது வந்து செஞ்சு விற்கிற ஆல்கஹாலுக்கும் இப்போ திடீர்னு இதை நிப்பாட்டிட்டீங்கன்னா இவன் அதர் மீன்ஸ் தேடி போவான். இதில் தான் இந்த பேட்ரி தண்ணி ஆல் தீஸ் சார்ட்ஸ் ஆஃப் அதர் டைப்ஸ் ஆஃப் சொந்தமாக செய்கிறது வந்து அதை விட மோசமான நிலைமையில தானே கொண்டு போய் விட போகுது. இது இந்த ஆல்கஹாலை விட இதை சரி ஏதோ ஒரு டிஸ்டிலரி மூலமாக வருது. இது வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட் ப்ராப்ளம்ங்கிறதையே இங்கே இருக்க ஆக்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. இது ஒரு பழக்கத்தை நிப்பாட்ட போகிறோம் நான் கடிக்கிற மாதிரி. இது அது ஒரு கெட்ட பழக்கம். இந்த பழக்கத்தை இப்போ நாங்கள் வந்து லேபர்களை பற்றி பேசினாலும் கூடதிவா இப்போ ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவனாக இருக்கட்டும், வேறு கார்பரேட்டில் வேலை செய்கிறான்னா அவன் டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு பியரையோ 2 பியரோ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்கிறது. எத்தனை ஆர்கனைசேஷன்ஸில் சோஷலைசேஷனுக்கான முக்கியமான ஒரு சோர்ஸாக இதை யூஸ் பண்ணுறாங்க. வீக்லி ஃப்ரைடே சில் அவுட் ஃப்ரைடே. இப்போ கொழும்புல ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் கம்பெனிஸ், உங்களுக்கு நான் சொன்ன பேர் தெரியும் உங்களுக்கு, வெரி ஹாட் கம்பெனி, தே ஆர் பேயிங் வெரி வெல். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தேவர் நோவே. இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் கம்பெனிஸ் அவங்க கிட்ட வேலைக்கு போகிறதுக்கு ஆக்கள் அடிச்சு கொள்றாங்க. தே பே வெரி வெல் அண்ட் ஆல் தட்.
பட் அவங்களோட விஷயம் என்னென்னு சொன்னால் அங்கே என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களோட ஒர்க் கல்ச்சர் வந்து எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் உங்கள்கிட்ட வேலை வாங்குவாங்க. தி பே யூ வெல் தோ. ஸோ நீங்கள் குறை பண்ண முடியாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற சாமானே கிடையாது. நீங்கள் 8 மணிக்கு ராத்திரி ஆஃப் ஆக வேண்டிய ஆள்னு சொன்னால் விடிய கேஷுவலாக நீங்கள் டெய்லி ராத்திரி 1-1:30 வரைக்கும் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒர்க் கல்ச்சர் அங்கே இருக்குது. பட் தே பே யூ வெரி வெல். அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃப்ரைடே அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டே கம்பெனி ஃபண்ட்ஸில் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நல்லா சாரா கூட்டுவாங்க. ஸோ இப்போ அந்த இப்போ நீங்கள் ஒரு 20, 22, 25 வயசுக்குள்ள மேபி லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் ஸ்ட்ரெச் இட் டு சே 30 வரைக்குமே இருக்க பெரிய பொறுப்புகள் இல்லாத குடும்ப பொறுப்புகளோ வேறு பெரிய உறவுகளோ இல்லாத ஒரு ஆளுக்கு இந்த லைஃப் வந்து ஒரு பிரச்சனையாக தோணாது. என்ன சொன்னால் நல்லா சம்பாதிக்கிறோம், ஃபன் பண்ணுறோம் அப்படின்னே போகும். பட் இவங்களோட அன்றாட வாழ்க்கை இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸை இது பெரிய அளவில் பாதிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு கம்பெனி எனக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் அவங்களோட ஒரு பர்டிகுலர் ஃப்ளோர் வந்து ஃப்ரைடேஸுக்கு அப்புறம் அது முழுக்க அந்த செட்டப்பில் யூ கேன் டேக் எனி திங் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குது. நாங்கள் தான் அங்கே போய் ஷோ எல்லாம் பண்ணியிருக்கோம். இல்லை இதில் இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, இது நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சோஷியல் ட்ரிங்கிங்கில் குடிக்காதவனை கில்ட் ட்ரிப் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்போ குடிக்க மாட்டேன், அடையோ மிஸ்ஸிங் அவுட் ஆஃப் ஃபன் என்ன பண்ணி. இல்லை அது பியர் ப்ரெஷருங்கிற விஷயம் எல்லா இருக்கு. ஆனால் சீன்லேயும் இருக்குது. இல்லை இது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஸ்கூல் காலத்துலேருந்தே இருக்குது. ஐ வுட் சே ஐ ஹவ் பீன் சரௌண்டட் பை லக்கிலி ஐ ஹவ் பீன் சரௌண்டட் பை குட் பீப்புள். ஒரு தடவை கேட்பானுங்க, இல்லைன்னா விட்டுருவானுங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னைய அந்த டாம உதச்சவனுங்க எல்லாம் ஏர்லி தான் 19-20 வயசுல வந்துச்சு. இல்லை எனக்கு இருக்க பிரச்சனை மாறியே. இப்போ நான் சொன்ன நம்பாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நீங்க நல்லா ஒரு பாத்தில் முடிப்பீங்க போல அப்படின்னு வரலாறு ஒன்று இருக்குல்ல. அப்போ வரலாறோட கைக்கிற நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் என்னடா அடே நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் கொடுத்து நீ குடிக்க மாட்டேன், செருப்பு பாத்துக்க. இந்த மரத்துல எல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு ஏறி இறங்கி ஆச்சு, இனிமேலாம் ஏறுறதா இல்ல. அதுல எல்லாம் பல குடும்பங்கள் வெட்டுக்குத்துக்கு போக காரணம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஷாட் தான். சும்மா ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க மச்சான். இந்த அந்த குடிக்கிறதுங்கிறது எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் சில நேரத்துல உனக்கு தெரியாது, எனக்கு இப்போ ஒரு போத்தில் மேசையில் ஃபுல்லாக முடிச்சு காட்டும் உனக்கு போத்தில் என்ன சொல்கிற முடிக்கவா அப்படி டோக்குடு ராஜா. இல்லை சீரியஸா அது இல்லை ஜி, இது எந்த அளவுக்கு இதுக்கு இது காமெடின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தானுங்க. அந்த ட்ரிப்பில் வச்சு இது ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தில் குளிர் அப்படி குளிர். எந்த அளவுக்கு சொன்னால் பியர் கேனை வந்து கைத்தில் கட்டி அந்த ஆற்றுல இறக்கிட்டு 5 நிமிஷத்தில் வெளியே எடுத்தால் கேன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கு. அப்படி ஒரு குளிர் இந்த இடம். நைஸ் ஸ்பாட். அங்க குடிக்காத நாய்க்கு என்ன பேச்சு பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு இயற்கை ரசிக்க கூட வரா. இதுதான் மக்களே பிரச்சனை. எனக்கு வசனம் சொன்ன நானும் பண்றது இல்லை. இது எதை சொன்னாலுமே குடிக்காத நாய்க்கு என்னடா பேச்சு? ஏன்டா குடிக்காத நாய் நான் அனுபவிக்க கூடாதா? கூடாது அப்படிதான் சொல்லி வச்சிருக்கானுங்க. அப்போ இவங்க அங்கே போயிட்டு நல்லா அந்த மேலே ஏறி போயிட்டு அந்த ஜேர்னி ட்ரெக்கிங் மேலே ஏறி போயிட்டுனா ஹைக்கில் ஏறி போயிட்டு அது ஒரு ஹைக்கிங் ஒன்று பெரிய ட்ரெக்கிங் ஜேர்னி ஒன்று இருக்குது. எல்லாம் பிடிச்சி அட்டை எல்லாம் கடிச்சு பெரிய பிரச்சனையாகி நல்லா போயிட்டு ஃபுல் மாட்டை. இப்போ ராத்திரி இவங்க ஃப்ளட்டாக இருக்கானுங்க. அந்த இடத்துல வாஸ் ஐ டோன்ட் நோ வாட் ப்ரீட் தட் திங் இஸ். வெட்டுக்கிளி இருக்குது இவ்வளோ பெருசு. சரியா இவன் படுத்துக்கானுங்க, இவன் நெஞ்சு மேலே வெட்டிக்கிளின்னு ஒரு பெருசாக சொன்னா மச்சான் அங்கே பாடுற மண்ணு நெஞ்சு மேலே இருக்குடா அப்படியாடா இப்படி எடுத்துக்கிமே வச்சா இப்போ ஓம் நெஞ்சு மேலே எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணுங்கடா. அப்போ இவன் அடுத்தவன் நீ வந்து கொஞ்சம் எடுத்து போடுற டெட் பாடியாடா தள்ளி விட்றான், அவ்வளோ பெருசாக இருக்குடா. அவங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு அவங்க நம்ப ஆகிட்டானுங்க அவனுக்கு. இல்லை இப்போ எனக்கு என்னென்னா இப்போ எனக்கும் தெரிஞ்சு இப்பயும் கூட அன்னைக்கு ஒருத்தருங்கன்னு எனக்கு என்னென்னா அவன் வந்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிறவன். இப்போ நான் வேலை செஞ்ச ஒரு ஆஃபீஸ்லேயும் இப்படி ஒருத்தர் இருந்தான். குடிங்கிற வார்த்தை கேட்டுருச்சுன்னு சொன்னால் எங்க அப்படிங்கிற டைப்பில் இருக்கிறவனுங்க வந்து அதுதான் அந்த குடும்பங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. இப்போ இவன் நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து எப்படின்னா எங்களோட ஒரு ஆனுவல் கெட் டுகெதரில் பார்ட்டி ஃபுல்லாக முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஹோட்டல் எல்லாம் க்ளீன் பண்ணுற நேரம் ஒரு மேசைக்கல்ல அவன் தூங்கிட்டு இருந்திருக்கிறான். எலும்பி பார்த்து நண்பன் ஜீவா நீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பார்ட்டி நேற்றே முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் நீ என்ன சொல்கிறது, எனக்கு பார்ட்டி இன்னும் முடியாது, நான் இன்னும் இங்கே தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அதுலேருந்து என்னன்னு சொன்னால் முடிஞ்ச எங்கள் பார்ட்டி எப்போ முடிஞ்சாலுமே இவன் எங்காவது பேசிக்கட்டில் இருக்கிறானான்னு பார்த்துட்டு தான் அவனுங்க எல்லாருமே போவானுங்க. கடைசியாக விஷயம் தான் இப்போ
நாங்கள் வந்து குடியிட சைடு எஃபெக்ட் வந்து உங்களை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களையும் எஃபெக்ட் பண்ணுறனால இது ஒரு விஷயமா பேசுகிறோம். மற்றபடி நிறையா பேருக்கு நிறையா விதமான என்ன சொல்கிறது எடிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுட் அடிக்ஷன் இருக்குது, அப்படி ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ என்னெல்லாம் கொண்டு போய் எங்கேயா இடத்துல அல்லையே போட்டு உட்கார வச்சிங்கன்னா அந்த முனி படத்தில் அது ஆவியாக திரும்ப வந்து அடிவார் ராஜ்கிரண் அப்படி உட்காந்து அடிப்பேன். சரியா, கிளியரான அடிக்ஷன், ரைட்? ஸோ ஆனால் இதெல்லாம் இப்போ இஃப் ஐ எம் நாட் ராங், எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆக்கள் வந்து முதல்ல கல்ச்சராக ஃபார்ம் ஆனோடனே பண்ண முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து சரக்கு தான். இப்போ கிட்டத்தட்ட 7,000 to 8,000 வருஷம் பழைய ப்ரூவரிஸ் இருக்குது ஈராக்கில். ப்ரூவரினா சரக்கு செய்கிற இடம் அங்கே இருக்குது. அப்போ பியர் கண்டுபிடிச்சி 8,000 வருஷம் ஆகுது. 8,000 வருஷத்துக்கு முன்னுக்கே மனுஷனுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கா இருந்தால் அது வந்து ஒரு ரொம்ப பழைய ஃபண்டமெண்டலான ஒரு ஹேபிட். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு மட்டுமான ஹேபிட் இல்லை, எல்லா அநேகமான மிருகங்கிட்டே இந்த ஹேபிட்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிவேதம் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒரு குரங்கு கதை. இது என்னென்னா ஒரு இது டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதோ போல் நான் டக்குன்னு வாசிட்டு போகும்போது இடத்த பேரை கவனிக்கலை. அங்கே வந்து குரங்குகள் வந்து இது பண்ணி அங்கே வர்ற டூரிஸ்ட்டில் சரக்கு பாட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு கலவாக எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்க தொடங்கியிருக்கு போல். அது ஒரு குறிப்பிட்ட வகையான குரங்கு மட்டும்தான். அப்போ அதை எடுத்து ரிசர்ச் பண்ணுற நேரம் என்ன பார்க்குறாங்கன்னா, லைக் ஒரு பக்கம் சரக்கு இன்ஃப்யூஸ்டான வாட்டர், இன்னொரு பக்கம் ஆல்கோஹால் இன்ஃப்யூஸ் ஆகாத வாட்டர் வச்சோன்னா 17 விதமான குரங்குகள் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கு. இது ஏன் இவங்கன்னு ஆராய்ச்சி பண்ணால் தே குடன்ட் நெயில் இட். பட் இதை தேடி போகிறதுக்கான ஒரு மிருகங்கள் வந்து தேடி போகிறதுக்கான வந்து திஸ் இஸ் சம்வாட் சிமிலர் டு வாட் அ ரைப் ஃப்ரூட் வுட் கிவ் டு தட் பர்டிகுலர் பீயிங். அப்போ சத்தி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார், இப்போ மரத்துக்கு கீழே ஒரு தண்ணி குட்டை தேங்கி இருக்குன்னு வையேன், அதில் ஒரு நல்ல ரைப்பான ஃப்ரூட் கீழே விழுந்து ஃபெர்மெண்ட் ஆகி அதை வந்து பறவைகள் குடிக்கும் போது அவங்க இதாக இருக்காங்க. அண்ட் தென் குரங்குகள் இதை பார்த்துட்டு இது பண்ணோன்னா குரங்குகளுக்கு இது ஹையாக இருக்குது. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ஆஸ் வி டிஸ்கஸ் லைக் எவல்யூஷனரி ஒரு தியரி இருக்குல்ல, ஏதோ ஒரு குரங்கு மேஜிக் மஷ்ரூம் தின்னு தான் எவல்யூஷன் நடந்துச்சுன்னு. இது ஹைபோதீசிஸ் தான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த லேட் ஸ்டேஜ் ஹியூமன் எவல்யூஷனுக்கு முக்கியமான கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸில் ஒன்று வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான மஷ்ரூம் சாப்பிட்டனால சொல்லுவாங்க. அதாவது குடின்னு இல்லை, இந்த மைண்ட் ஆல்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களோட மூளையோட கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, உங்களோட மூளையோட சிஸ்டம் இருக்குது, இத்தனை % இதெல்லாம் இருக்கணும் இருக்கு இல்லையா, அந்த கெமிஸ்ட்ரியை மாத்திர விஷயங்கள் செஞ்சு பார்க்கணுன்ற ஆசை வந்து அநேகமான மிருகங்களுக்கு இருக்குது. இப்போ பஃபர் ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற அந்த பஃபர் ஃபிஷ்ஷை வச்சு விளையாண்டு அதுக்கு அந்த கேஸோட விளையாண்டு அது என்னன்னா இது டால்ஃபின் வந்து ஒரு குறிப்பிட்ட பஃபர் ஃபிஷ்ஷை வந்து குத்துனா அதில் விஷம் ஒன்று வரும். அந்த விஷம் எங்களை கொண்டுடும். டால்ஃபினுக்கு வந்து நோண்ட மாதிரி அது சின்னதாக ஒரு ஆத்தல அதில் என்னன்னா இதுக்கு தொடர்ந்து அதை குத்தி விளையாடுனா அதுக்கு என்ன விடுங்கடா வாயை ஊதிக்கிட்டு பருத்திவரன் கிளைமேக்ஸ் பிரியாமணி மாதிரி டே விட்டுறா என்னன்ற மாதிரி அதை சுற்றிக்கிட்டு இருக்குமா இருக்கும். அது என்ன இது டிஃபென்ஸ் மெக்கானிசம்டா, இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை எங்களுக்கு ஆத்தலா இருக்குது. அந்த சில நேரத்தில் குடிக்க செட் ஆனோன்னு பைட்டுக்கு எடுக்கிற ஒருத்தர் கால் பண்ணி கூப்பிடுவாங்க, அவனை வர சொல்லு அவனை கூப்பிட்டு வச்சு தான் உடைக்கிறது. நீங்க வேற அவன் இருந்தாதான் போத்தல் உடையன்ற மாதிரி தான் பண்ணுவானுங்க இவனுங்க. என்னடா இப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னோன்னே எல்லார் மனசுல ஒரு கேரக்டர் வந்திருக்கும் கண்ணுக்கு. அவ்வளவு இருக்கும், குடிக்கிறவன் குடிக்காதவன் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆள் இருக்குன்னு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க தான். அது உண்மை. ஆனா அதுலயும் சில அந்த ஆளை கொண்டு வர முடியலன்னா இப்ப நான் கோலம் நடிச்சு அடி நான் குடிக்க செட் ஆயிருக்கும், நீ இல்லாம சரியா அவனும் வருவான் ஏறி போகுது. பாட்டி தான் பாட்டி பாப்பர் தான் எனக்கு ஸ்கூல்ல பட்ட பேரே தெரியுமா இந்த வாரம். பாவம் அவனுக்கு தெரியாது, அவனை வச்சுதான் இவனுக்கு பண்ண அவனை அபியூஸுக்கு அழைக்கிறாங்கன்னு தெரியாம வந்துகிட்டு இருப்போம். ஆனால் எனக்கு என்னென்னு சொன்னால் அந்த வீடுகளில் இப்போ எனக்கு இந்த பிரச்சனை என்றைக்குமே இருந்ததில்லைங்கிறதுனால எனக்கு இது பெருசாக தெரியாது. இந்த வீட்டுகளில் பொண்டாட்டிக்கு பொய் சொல்லிட்டு குடிக்க போகிறதுங்கிறது வந்து படங்களாக இருக்கட்டும் கதையாக எனக்கு இது அது கிரிஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் எந்த இடத்துல குடிக்கிறதுல இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னு சொன்னால் உங்களை அந்தளவு தூரத்துக்கு குடிக்க போகாத நிப்பாட்டளவு மறுபடிஞ்சு இது வந்து இட்ஸ் அ மச் பிகர் கன்சர்ன். இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக டிஸ்கஸ் பண்ணாமல் தான் பாதி கல்யாணம் நடக்குது. அதான் ஏன்னா எந்த டிஸ்கஷனில் இது ஆரம்பத்தில் இருந்துச்சு. எவ்வளோ கதை வேற தானே, எவ்வளோ கிரிமினல் ஹிஸ்டரி தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. பாஷாவே ஐயா நக்மா கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஒரு சாதாரண மனுஷி வந்து சதீஷுக்கு வந்து ஓகே சொல்ல வாய்ப்பு இல்லை.
அவங்க ஏதோ இறக்கப்பட்டு இவன் மொத்த கிரிமினல் ஹிஸ்டரியை வாசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஓகே சொல்லியிருக்காங்க. எனக்கும் உனக்கும் ஒரு அங்கங்கே சொல்கிற ஃப்ளாஷ்பேக் கேட்கால எனக்கெல்லாம் அள்ளு விடுது. எனக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு எப்படி இப்படி பன்முகம் இருக்கும், எதை சொன்னாலும் அதை பண்ணியிருக்காரு. சும்மா ரேண்டமாக ஒரு ஃபைல் எடுத்து இந்த இப்படி ஒரு நான் அந்த காலத்தில் என்னையா இது உங்கள் கதை வேறு. பட் நிறைய வீடுகளில் இந்த மறுபடியும் அந்த விஷயம் என்னன்னு சொன்னால் இது இட்ஸ் அபவுட் ஸ்ட்ரைக்கிங் அ பேலன்ஸ். அது ஆஸ் அ சொசைட்டி நாங்கள் பண்ண தவறிட்டோம். எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி இருந்தால் 50கள் 60கள் 70கள் வரைக்குமே வந்த தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்க எக்ஸாம்பிள். அந்த படத்துல எல்லாம் 2 வகையான ஆட்கள் தான் குடிப்பாங்க. ஒன்று வில்லன் குடிப்பான், ரீட்டா அவனு கிளாஸ் கொண்டு வருவாங்க, இது நடக்கும் சரியா. அப்படின்னு சொன்னா குடிச்சுட்டு இப்போ இந்த ஆம்பர் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படிமாங்க, இது ஒரு மேட்டர் சரியா. இன்னொரு வெர்ஷன் என்னன்னு சொன்னால் ஹீரோவோ இல்லாட்டி மரியாதைக்குரிய ஒரு குணச்சித்திர நடிகரோ வழி தவறி போயிட்டாரு அப்படின்னு காட்டுறது எத்தனையோ படம் கௌரவமா எத்தனையோ படம் இருக்குது சரியா. அந்த மாதிரி சொல்லாதே யாரும் கேட்டால்னு சிவாஜியே பாடியிருக்காரு, குடிச்சா சொல்லிதான் வேணான்னு சொல்லி. மதில் மேல அதுவும் கமல் ஆடுவார், அது என்ன பண்ணது சலங்கவலி. அவ அதுக்கு ஒரு இங்கிலீஷ் நல்ல வார்த்தை இருக்கு, ஃபால் ஃப்ரம் கிரேஸ்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆக். அந்த ஆக்கை காட்டுறதுக்கு தமிழ்ல அதை யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரஜினி கமல்ட 70கள் ரைஸில் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹாலிவுட்டை அதுக்கு முன்னுக்கு அவங்க 2 பேருக்கும் முன்னுக்கு ஹாலிவுட் ஸ்டைலில் இங்கே கொப்பி அடிக்கக்குள்ள என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கொப்பி அடிப்பாங்க. அதனால தான் இந்தியாவில் இந்த சாரி கட்டி சாவித்திரி போகக்குள்ள பக்கத்தில் குதிரையில் கவுபாய் கிட்டில் வந்துக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு வெள்ளைக்காரன் பண்ணுறதுக்கு இந்த குசும்பும் வேணும், ஆனால் பொம்பளை சாரி கட்டியும் வரணும். சரி அவ்வளோ என் ஃப்ராக்கில் அந்த மனசு இல்லை உங்களுக்கு. அந்த கவுபாய் ஷர்ட்டையாவது ஒழுங்கான ஃபிட்ல போடுறியா, அங்கே போட்டிருக்க ஃபிட்ல இங்கே வெட்டிக்க போகுது பட்டன் இப்படி உட்காந்துருக்காரு. சரி கண்ணு சொல்றதுக்கு முன்னால பட்டன் போய் அடிச்சிடும் அவனுக்கு. அந்த என்ன படம், ஒரு படத்துல விஜயகாந்த்ல புல்லட் பட்டு தெரிக்கும், விருதகிரின்னு நினைக்கிறேன், உள்ளுக்கு தட்டெடுப்பாரு அப்படி வருவானுங்க. பேரரசு டைரக்ஷன் தான் நிறைய படங்கள்ல அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒரு ஒரு கிளப்போ இல்லாட்டி ஒரு குடிக்கிற சமூகத்தை காட்டுறோன்னு சொன்னா 60 சம்பந்தம் உடனே கேமரே தான் காட்டுவோம். இல்ல ஆனா வில்லனோட லேயர் தான் அதா இருக்கும். If anything, one instance of an alcohol joint being shown nicely in Tamil cinema was புதிய பறவையில் சிவாஜியோட ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க சிங்கப்பூர்ல மலேசியாவில். அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணக்குள்ள பார்த்த ஞாபகம் பாட்டு போவோம். சரி அந்த படம் அவ்வளோ மீட்டரில் சொல்லு செம்ம படம். அநியாயமாக நடுவில் ஒரு கொமெடி ட்ரக்கை போட்டு படத்தை நாசமாக்கிட்டான். அப்போ அந்த படத்தில் அந்த சிவாஜியோட ஃப்ளாஷ்பேக் சீனில் சிவாஜி குடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இட் லுக்ஸ் வெரி வெஸ்டர்ன் அண்ட் வெரி பிலீவபிள். அப்புறம் அதுலேயே குடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம்னு காட்டுறதுக்கு அந்த பொம்பளை தவறானவங்க, அப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக இது ஒன்று காட்டி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த இடத்துல எனக்கு என்ன, இவர் சொன்ன அந்த சலங்கை ஒளி இருக்குல்ல, அங்கே என்னாச்சுன்னு சொன்னால் அந்த லவ் ஃபெயிலியர் ஆனால் குடிக்கிறதுங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண இதான் நாங்கள் ரஜினி கமல் காலத்துக்கு நான் வரோம் அப்படியே பண்ணுவேன் சரியா. அப்போ இது அப்புறம் நான் முந்தைய சொன்னேன் உங்கள்கிட்ட, அந்த இவள்னு ஒரு படம், வெள்ளிநாடு நிர்மலோட படம், அதுலேயும் பாருங்க பொம்பளை குடிச்சிட்டாங்க பண்ணிடுவானுங்க, அப்படிதான் பயங்காட்டி வைப்பானுங்க சரியா. எத்தனை படம் அரங்கேற்றம்ல டாபிக் தீவா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதாவது பொம்பளை ஒரு ஆள் குடிச்சா எப்படியுமே உங்க கட்டு பறி போகிறதுக்கான சான்ஸ் அநேகமாக 90% இருக்கு. இந்த இடத்துல திவா ஒரு ஹாட் டேக் வைக்கிறான், கட் பண்ணுற கன்செப்ட் இல்ல அப்படிங்கிற இது ஹாட் டேக் இல்ல, பழைய டேக்டா. நீ கண்டென்ட் இங்க ஹாட் டேக் தான் பார்க்குற முக்காசி நாமிடி. சரி ஓகே சரியா. அப்போ தமிழ்ல ரொம்ப சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 70களில் தான் இந்த மறுமலர்ச்சி காலம் வருது இல்லையா. பாலச்சந்தர் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு, ருத்ரையா வராரு, ஒரு 4-5 விஷயம் நடக்குது. பிரதாப் போத்தன் பொண்ணு எல்லாரும் உள்ள வரக்குள்ள அவங்க வெஸ்டர்ன் சினிமாவை காப்பி அடிக்கக்குள்ள கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சு காப்பி அடிக்கிறாங்க. குடிக்கிறதுனா என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும், உண்மையா குடிக்கிறவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், அந்த கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது வேற விஷயம். அப்பதான் அதை நீங்க பாப்பீங்க. அந்த என்ன சொல்றது, அவள் அப்படித்தான் படத்துல ரஜினிகாந்தும் இல்ல, அது அவள் அப்படித்தான், அது ரங்கா. அது அப்ப அவள் அப்படித்தான் படத்துல ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் கேஷுவலா குடிச்சிட்டு பேசுவாங்க. அதுக்கு முன்னுக்கு வில்லன்னு டிக்ளேர் பண்ணாத 2 கேரக்டர்ஸ் கேஷுவலா உட்காந்துட்டு ஒரு சோஷியல் சிச்சுவேஷன்ல குடிக்கிற மாதிரி தமிழ்ல காட்டினதே கிடையாது. இவங்க தான் அதை ஆரம்பிச்சாங்க. ஸோ 70கள் 80களில் ரஜினி கமலோட படங்கள்ல குடியை மெல்ல மெல்ல நார்மலைஸ் பண்ணாங்க.
நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால் குடியை ப்ரொமோட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் சம்திங் இஸ் டாபு, தென் சம்திங் இஸ் நார்மலைஸ்ட், தென் இட்ஸ் ப்ரொமோட்டட்ல. என்னடா கம்ஃபர்ட் வித்த கதை மாதிரி இருக்கு. முதல் பவுடரோட கம்ஃபர்ட்டை ஒட்டி கொடுத்தான், கம்ஃபர்ட்டுக்கு பழகணும்னா இப்போ காசு கொடு, நெருப்பு கொடு, அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 70-80களில் அப்புறம் தான் அந்த சொர்க்கம் மதுவிலே பாட்டெல்லாம் வந்து அப்படியே மெல்ல. அப்புறம் அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் டிட் இஸ் ஃபேஷன் டு ப்ரமோட் இந்த பழக்கம் வராதுன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களை பார்த்து கெட மாட்டாங்க. எஸ், உங்களை பார்த்து கெட மாட்டாங்க உண்மை. அதே மாதிரி சரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் சரியான கண்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்டில் சில காரியங்களை சில பேர் செய்யக்குள்ள எஸ் இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ். சிகரெட் ஒருத்தன் ஸ்க்ரீனில் குடித்தா நான் குடிப்பேனா அப்படின்னா இல்லை. பட் 70s 80s இவ்வளவு கரிஸ்மெட்டிக்கான ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள அந்த ஆளோட சிக்னேச்சர் மூவ் இதுவாக இருந்தால் அந்த சிக்னேச்சர் மூவை பண்ணணுன்றதுக்காக நான் குடிப்பேன், அவருக்கு ஏன்னா இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த சிகரெட்டை வச்சு முடிக்கிறது இப்போ கடைசியில் ஜெயிலில் சிகார் வரைக்குமே ஒரு சீனை காட்டுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் எலிவேஷன் டூலாக எங்கே எல்லா இடத்துலையுமே நிறைய இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கு. ஆனால் இப்போ அதை இப்போ அதுக்கு இஃபெக்ட் ஒன்றும் இல்லை. என்ன சொன்னால் இப்போ உண்மையாகவே ஸ்க்ரீன் படத்தை பார்த்து கேட்டுறதுக்கு இப்போ ஆக்கள் ரொம்ப குறைவு. இப்போ ஆக்கள்கிட்ட மெயின் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்னது? சோஷியல் மீடியா தானே. சோஷியல் மீடியா உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ என்ன செய்வீங்க? இதை பற்றி சொல்லும் போது தான், சோஷியல் மீடியா சொல்லும் போது தான் ஒரு வயசு போன அங்கிள் ஒருத்தர் இருக்கார்டா, அவர் சேனலில் இன்ஸ்டாவில் கண்டென்ட் எடுத்து தெரியுமா, எந்த சரக்கை எதோட மிக்ஸ் பண்ணி எப்படி குடிக்கணுன்றதான் அவர் இதே பார்த்தீங்களா. அவர் எனக்கு ஆக்சுவலாக நான் இப்போ நீங்கள் சொல்கிற நேரம் தான் நான் தேடி பார்த்தேன் நிறைய. அதாவது வாரத்துக்கு முன்னுக்கு இந்த சப்ஜெக்டோட பார்க்க நேரம் சும்மா ரெண்டமாக தேடி பார்க்க நேரம் அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இப்போ எந்தெந்த மிக்ஸ் எதோட சரியாக இருக்குங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வீடியோ இப்படி தானே. இப்போ நீங்கள் எப்படி சமைக்கணும், எப்படி சர்வ் பண்ணணும், என்ன மாதிரி கட்லரி யூஸ் பண்ணணும் சொல்லி சேனல் இருக்கா இருந்தால் இதுக்கும் சேனல் இருக்கும்ல. ஆனால் உண்மையில் ஒரு சில சேனல் உண்மையில் இருக்கிறது நல்ல என்னன்னு சொன்னால் இங்கே கூட சில நேரம் சில சம்மந்தமே இல்லாதவங்களோட இந்த கோக்கை எதில் கலக்கிறது தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு வெள்ளைக்காரன் என்கிட்ட உட்கார வச்சு எனக்கு விளக்கப்படுத்துற வரைக்கும் எனக்கு தெரியாது விஸ்கிக்கு வந்து the correct way of doing that is to use ice cubes. இப்போ நாங்கள் முதல்ல பேசிக்கிட்டு இருந்தோம் எந்த அளவுக்கு ஐஸ் கியூப் எத்தனை போட போறீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி ஐஸ் கியூபை போட்டு அந்த ஐஸ் கியூபை கரையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இட்ஸ் தேர் டு ஜஸ்ட் சில் தட். அதுக்கு ஒரு இது ஒன்று இருக்கு. இப்போ அதான் விஸ்கிக்கு அதை குளுக்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஸ்டர் பண்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இது படத்தில் சொல்லல கலக்கி குளுக்காம. இப்போ இதில் வந்து இப்போ அதான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஸ்கியை அத்தனை வருஷமாக வச்சிருந்து செஞ்ச ஒரு விஸ்கியோட டேஸ்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக அதுக்குள்ளே ஸ்ப்ரைட்டை ஊற்றி விட்டுட்டு நல்லா போட்டு கலக்கி விட்டு அடிக்கிறங்கிற அந்த ஒரு வித்தியாசமான பழக்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. எவ்வளோத்துக்கு நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு நான் என்ன பிராண்ட் பண்ணாலும் எனக்கு கோக்கு நான் அடிக்டன் இல்லை. ஐ எம் லவர் ஃபார் கோக். எனக்கு கோக்குனா பிடிக்கும். எதை கொடுத்தாலும் பெப்சி கோக் வச்சாலும் நம்ம பிராண்ட் லாயல்ட்டியோட கொக்கோ கோலா பக்கம் போகிற கூட்டம். நான் சரக்கு அடிக்கிற இடத்துல கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருக்கும்போது மச்சான் இது வயிற்று கூடாதுடா, இதே ஏன்டா குடிக்கிற? டேய் சிங்கமுத்து டேய் தான். அங்கே கையில் என்ன இருக்குது? நானாச்சும் பரவாயில்ல கொக்கோ கோலா குடிக்கிறேன், ஈக்குவலாக சாப்பிட்றேன். நீ என்னடா பண்ணுற? அதை மட்டும் தானே குடிக்கிற, அதுக்கப்புறம் திருப்பி அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு சாப்பிட்றேன். எதை அந்த கேரட்டு அந்த அதெல்லாம் இல்லை, டெவல் சிக்கன் காலிஃப்ளவர்ன்ற மாதிரி குடிக்கிறது. நான் அதுக்கப்புறம் எதுக்கிட்டா டெவல் சிக்கன் என்னது காலிஃப்ளவர் இல்லை மாமா. இது நான் திருப்பி ரெக்கார்டிங் பண்ண நீ லேட்டானதால் நாங்கள் கண்டென்ட் பற்றி பேசும்போது பேசிகிட்டு இருந்த விஷயம். இந்தியாவில் இப்போ சைடிஸை வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இங்கே அந்த பழக்கம் இன்னும் வரலையானது தெரியல, இருக்கா இல்லையானது தெரியல. இருக்குது ஒரு ஹெல்த் கான்ஷியஸான விஷயம் தானே பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வொட்கா மாதிரி அதில் குடிக்க நேரம் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு. இப்போ இங்கே என்னன்னு சொன்னால் எல்லாமே ஆயிலில் செஞ்ச ரொம்ப இது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், now that you are on that topic about new drinking habits, younger generation Gen Z உங்கள் பிள்ளை ஆல்கஹால் கன்சம்ஷன் குறைஞ்சி போச்சு, பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு. வேறு எதுக்கும் போயிட்டாங்களா? அது ஒரு first of all ஒண்ணு அவங்க alcohol is way more expensive now as a habit. It's way more expensive. Okay. சரியா, அது ஒன்று இருக்குது. முந்தி வந்து உங்களோட ஸ்கூல் பாக்கெட் மணி நீங்கள் சேவ் பண்ணி கூட உங்களுக்கு இந்த வேலையை பண்ண முடியும் இல்லையா? இப்போ அது வந்து இட்ஸ் பிகமிங் இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட் டு டூ தட். அது ஒன்று ஆக்சஸ் குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது அதை தவிர வேறு எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் அவன கையில் இருக்குது. கேமிங் இஸ் a huge culture now. ரைட்டா? அதாவது 4 பேர் செட் ஆகி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு வேலையா இப்ப குடி இல்ல. இப்ப வந்து அதோட வீட்டை விட்டு வெளியே போகாமலே இருக்கிறதுக்கு ஒரு PSN-ம் என்னிடம் இருந்தால் போதும். பல விஷயங்கள் இருக்கு. சோஷியல் மீடியா இருக்கலாம், what you call அந்த டிஸ்கார்ட் வந்து டூல் ஆஃப் கம்யூனிகேஷன். சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போகாம 5-6 பேர் செட் ஆகிறதுக்கு 1000 டிசைன் இருக்கு. இப்போ இந்த சண்டே கூட நானும் என் வெளிநாட்டில் இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸும் 2.5 மணி நேரம் ஃபோனில் இருந்தோம். இட் வாஸ் pretty much like meeting them. வீடியோ காலே ஆன் பண்ணியாச்சு. என்கிட்ட பேசிக்கிட்டு ஆன் பண்ணுறான், சமைக்கிறான், உடுப்பு கழுவுறான், எல்லாம் பண்ணிருக்கானுங்க. அப்படியே போகுது.
எத்தனை பேர் இப்போ பீப்புள் ஹூ ஆர் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் ப்ராப்ளி தே வுட் ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னது படங்கள்லாம் காட்டுவாங்க, இந்த நார்மல் பீப்புள்னு ஒரு சீரீஸில் பார்த்து இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு. அப்போ தான் இங்கே சொல்கிறாங்க ஆமாம் இப்படி நடக்கணும்னா ராத்திரி பேசிக்கிட்டு இந்த ஸ்கைப்பையோ இல்லாட்டி வாட்ஸ்அப் காலையோ அப்படியே ஆனில் வச்சுட்டு 2 பேரும் தூங்கிடுவாங்க. நீங்கள் உங்களோட தூக்கத்துக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இது என்னோட திஸ் இஸ் அ மாடர்ன் ஸ்டைல் ஆஃப் சோஷியலைசேஷன். இது அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 2 பேர் செட் ஆகி சரக்கு அடிச்சு தான் செய்யணும்னு சொல்கிற அவசியம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொன்னால் வேறு மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் as a society we are losing third spaces. இது உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு. தேர்ட் ஸ்பேஸ்னா உங்களோட வேலைத்தளம் உங்களோட வீடு இந்த 2 தவிர்த்து மூணாவதா சொசைட்டியில் நீங்கள் கெதர் பண்ணுறதுக்கான இடங்கள், காஃபி ஷாப்ஸ், பார்ஸ், லைப்ரரிஸ், பார்க்ஸ், கேம்ப்ஸ் இதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸலன்ட் கேண்டிடேட் இந்த கொஸ்டினுக்கு. நீங்கள் சின்ன வயசில் ₹1 செலவழிக்காமல் போய் செட் ஆகிறதுக்கு எவ்வளோ இடம் இருந்துச்சு? இப்போ 7 விக்டோரியா பார்க்க போக முடியாது, அங்கே முக்காடை போட்டு 3 பேர் உட்காந்துருக்கானுங்க. இல்லை இது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் கோல்ஃப் ஃபேஸுக்கு போக முடியாது. எப்படியும் கோல்ஃப் ஃபேஸில் குடும்பம் வந்து ஜம்மு காலத்தை போட்டு உட்காந்துட்டானுங்க. பொடியம்மாரோ கேர்ள்ஸோ வாட் எவர் சும்மா ஜென்ரலாக போய் செட் ஆகிறதுக்கு இப்போ இருக்க இடம் எல்லாம் என்னென்னு சொன்னால் காசு கேட்குற இடங்க. அப்போ உங்களோட அதாவது வீட்டுக்கு வெளியே போகிறதுனாலே செலவு அப்படின்னு. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ முந்தின நாள் எம்சிக்கு போனேன். எம்சிக்கு எவ்வளோ போகல அத்தனை இடம் இல்லை எம்சிக்கு ஒரு வேறு வேலையாக போனேன். அப்போ எம்சிக்கு போயிட்டு நான் சுற்றி பார்க்குறேன் தான் பார்த்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எம்சியில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அந்த ஒரு ஃப்ளவர் பாட் வைக்கிற மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் தெரியுமோ, நடுவில் எல்லாரும் உட்கார்றதுக்கு. அது உட்கார ஸ்பேஸ் இல்லை, அது வேறு எதுக்கும் வச்சுருந்தது. நம்ம அங்கே உட்காருவோம். அது 2 ஃப்ளோர்லேயுமே ஒரு நினைக்கிறேன் ஒரு 8 எங்கேயோ இருக்கும், சுற்றி வர நேரம் இருக்கும். எல்லாத்தையும் உடச்சி சின்னதாக்கி விட்டானுங்க. எங்கேயுமே இப்போ உட்கார இல்லாது. நீங்க சொல்றது அந்த ஃபுட் சிட்டி அந்த படிக்கு பக்கத்துல இருக்கிற அது இருக்குது, அந்த துண்டு இருக்குது. மேலே ஒரு 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 பானா ஷேப்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா, அந்த சிகரெட் பட் போடுற இடம் மாதிரி ஒரு ஃப்ளோரும் அந்த டர்ன் எடுக்கிற இடத்துல ஒரு குளிமுறதுக்கு ஒரு வச்சிருப்பாங்க இடம். அந்த இடத்த ஃபுல்லா உடைச்சிட்டானுங்க, உடைச்சி சின்னதாக்கிட்டானுங்க, யாருக்கும் உட்கார இல்லாத மாதிரி. அந்த எனக்கு அப்போ தான் யோசிச்சேன், இப்போ இங்கே வந்து இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி இது எனக்கு நிறையவே இருக்கிற பிரச்சனை. இப்போ சின்னவங்களை கூட்டிக்கிட்டு பார்க்க தவிர ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் ஸ்பேஸ் இல்லை இங்கே. எல்லா இடத்துலையும் கொண்டாந்து அதனால தான் பஸ் எனக்கு மறுபடியும் நான் மறுபடியும் வண்ணத்தை கேட்குறேன். இந்த 4 கண்டெய்னரை கொண்டாந்து அடைச்சி வச்சு கொத்த 2 வைக்கிறீங்க தானே, அவங்க மேலே இன்னும் கடுப்பு வரதுன்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான போலியான ஹேங் அவுட் ஸ்பாட்ஸை உருவாக்கி ஆக்களுக்கு போக விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வேற ஆக்களுக்கு எதை பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்கக்குள்ள ஆக்கள காசை பிடுங்கிறதுக்கு தான் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. அது பெரிய பிரச்சனை. அதில் எனக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் வெள்ளவத்த பீச். முந்தி அந்த வெள்ளவத்த பீச்சில் போயிட்டு இருக்கிறதுக்கான பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருந்துச்சு. இப்போ அந்த செடிகளை வெட்டினதுங்கிறது வேற ரீசனாக இருக்கலாம், பட் உங்களுக்கு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான ஒரு இடம் இல்லை எங்களுக்கு வெள்ளவத்த பீச். இப்போ நீங்கள் அது அந்த விஷயம் எவ்வளவு பாரதூரமாக இருக்குன்னு உங்களுக்கு விளங்கும். இப்போ நீங்கள் கோல்ஃப் ஃபேஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் முந்தி கோல்ஃப் ஃபேஸில் இந்த அளவுக்கு ஃபேமிலிஸ் இருக்க மாட்டாங்க. இல்லை, நோம்பு சீசனில் கொஞ்சம் வந்து உட்காந்துருப்பாங்க, மற்றபடி. ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டமாக போனீங்க உங்களுக்கு விளங்கும், யூ வில் see so many families. It's no longer a place for young people at all. இப்போ அந்த சார்ஜும் இல்லைல்ல, இப்போ அந்த இடத்துல கடை வந்துருச்சு, அந்த கடை வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த செட்டப்பே ஃபுல்லாக மாற்றிட்டானுங்க. அதாவது நீங்கள் ரெண்டமாக ஆக்கள் கெதை பண்ணுறதுக்கான தேர்ட் ஸ்பேஸஸ் அழிஞ்சதும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ குடிக்கணும்னா நீங்கள் எல்லாம் செட் ஆகி ட்ரிப் கொண்டு போய் ப்ராப்பராக செய்யணும். அது அப்படி இல்லைன்னா நீங்கள் யங்காக இருக்கிற பட்சத்தில் சொந்தமாக உங்களுக்கு ஒரு இடம், ஒரு ரூமோ வீடோ இருக்க வாய்ப்பு குறைவு, பேரண்ட்ஸோட தான் இருப்பீங்க. அப்போ உங்களோட செட்லேயே ஒருத்தன் வந்து ஒரு போர்டு ஆகி இருக்கணும், இல்லாட்டி ஹாஸ்டலில் இருக்கணும், தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கானா இருந்தால் அவன்கிட்ட வீட்டில் போய் செட் ஆகிங்க. இஃப் யூ ஆர் வெரி யங் 21, 22, 19, 20 அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் நெட்வொர்க்கில் இருக்கிறது வாய்ப்பு குறைவு. அப்போ இந்த குடிப்பழக்கம் வார வயசு இருக்கு இல்லையா, அந்த வயசில் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஒன்று. செகண்டரி அதுக்கான ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் நிறையா கிடச்சிருக்கு ஜென்சிக்கு. அது இல்லாமல் சோஷியலைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அதாவது குடிச்சா தான் மாஸ் அப்படின்ற விஷயத்தை சொல்லி தான் எங்களோட யங்களை வந்து அதை கொண்டு போனாங்க. ஃபன் எடுக்கிறதுக்கு இத்தான பெஸ்ட் வழி அப்படின்னு சொல்லி அந்த ஃபன் எடுக்கிறதுக்கு அப்படின்ற கன்செப்டை ஜென்சி அண்ட் ஆல்ஃபா முள்ள ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. வேணும்னு பண்ணாங்களான்னு தெரியாது, பண்ணிட்டாங்க. என்னன்னு சொன்னால் there's multiple avenues for you to do these things and have fun. இல்லை நீங்கள் நானே அந்த சில நேரங்களில் வீடியோஸ் பார்த்துருக்குறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும். ப்ளே ஸ்டேஷனுக்கும் வேறு ஏதாவது ஒன்று ஆப்ஷனை கொடுத்துருக்க நேரத்தில் பேசாமல் ப்ளே ஸ்டேஷனை வந்துட்டு வீட்டுக்குள்ளே இப்போ இந்த வைஃப் ஏதோ சொல்கிற நேரத்தில் இல்லை வேணாம் உன் லவ் விட எனக்கு ப்ளே ஸ்டேஷன் முக்கியங்கிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு விளையாடுற மாதிரி நக்கலுக்கு எடுத்த வீடியோஸுகள் இருக்கிறது.
அது நடந்துருச்சு. ஸோ அது 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 ஒரு ஹெல்தி சேஞ்சான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பதில் இல்லை. ஏன்னா ஆல்கஹாலிசம் இஸ் ஸ்லோலி டைங் இந்த இந்த அடுத்த ஜென்ரேஷனில். ஆனால் அதுக்கான வேலை அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்னு சொன்னால் pretty much the entire spectrum of socialization. அதான் அதில் நீங்கள் சொன்னதில் ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது. கட்டாயம் குடிக்காமல் இருந்தால் தான் நல்லவங்கிறதுக்குள்ளே சொல்கிற மாதிரி இல்லை. அப்படி நல்லவனா இருக்கான்ன்றது கேள்வி. அதெல்லாம் இல்லை. அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. குடிப்பழக்கம் இல்லாத ஒரு கல்ச்சர் உலகத்தில் இருந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பழைய பண்டைய தமிழ் கலாச்சாரத்தில் கூட இருந்திருக்குது. கல்லும் கருவாடும் கடவுளு கூட படிச்சிருக்காங்க தமிழாக்கள் முந்தி இருந்து. ஸோ இட்ஸ் அ வெரி காமன் திங். அது என்ன நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சாராயம் தானே இருக்குதானே. இப்போ நீங்கள் வந்து மறந்துட்டேன் மச்சான். நான் வந்து ஒரு பழைய போயம் சொன்னேன் உங்ககிட்ட. நான் 300 லைன் போயம் ஒன்று ஒரு காவேரி பூம்பட்டினத்தை பற்றி எழுதின ஒரு போயம். அது ஒரு நினைக்கிறேன் இப்போ ஒரு 3rd century 4th century எழுதின போயம் ஒன்று. பேரை மறந்துட்டேன். அது வந்து அந்த போயம் என்னன்னு சொன்னால், அந்த நேரம் தமிழ்நாட்டில் மெயின் ட்ரேட் டவுனாக இருந்த இடத்துக்கு பேர் வந்து காவேரி பூம்பட்டினம். ஓகே. அந்த டவுனில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி 300 லைன் போயம் ஒன்று. நம்ம போயம்ட பேரை மறந்துட்டேன். அப்போ அந்த போயமில் கூட ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் என்டையர்லி வரும். ஈவினிங் ஆனால் ஆம்பளை பொம்பளை எல்லாம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு தென் தே கோ இன் டு தேர் பிளேசஸ் வித் தேர் லவர்ஸ் அண்ட் ஹேவ் செக்ஸ் அப்படின்ற விஷயத்த கேஷுவல் கிட்டத்தட்ட அவங்க அந்த டவுனை வந்து வேகாஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கல்ச்சர் எல்லா இடத்துலையும் எப்போயும் இருந்திருக்கு. உங்களோட அன்றாட வாழ்க்கையோ, உங்கள் கூட இருக்கவங்களோட அன்றாட வாழ்க்கையோ, உங்களோட ஹெல்த்தையோ, உங்களோட தனிமனித சுதந்திரத்தையோ பாதிக்காமல் அதை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்பேஸுக்கு நீங்கள் இப்போ வரல. எங்களோட சொசைட்டி இன்னும் வரல. வந்தால் ஓகே. அதை விட்டு இந்த மது விலக்கு, சரியா, குடிப்பழக்கத்தை ஒழிப்போம், குற்ற உணர்ச்சி, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, அதெல்லாம் இல்லை மேட்டர். சரி, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்க, நீ கில்ட் பண்ணி ஒரு பொடியை குடிக்க விடாமல் படிக்க வச்சிங்கன்னு சொன்னால் he is going to develop another set of psychological problems. குடிக்காமலே ஃபோட்டோ அடிப்பான். இல்லை, இப்போ இதோட இன்னொரு விஷயம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் இது நான் இப்படி தான் செய்யணும்னு நான் சொல்லலை. பட் யங்காக குடிக்க ஆரம்பித்த நிறைய பேர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த அமெரிக்கன் கல்ச்சரில் மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோடு ஒன்று குடிக்கிறத குறைச்சிருக்கிறாங்க, இல்லாட்டி குடிக்கிறத நிப்பாட்டி அப்படி இருக்கிறாங்க. பட் சில பேர் ஒரு 30 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் இந்த பழக்கத்தை பழகி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாமே பர்ஸ் கண்டிஷனில் தான் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். டேட்டா இன்கன்க்ளூசிவ்னு சொன்னால் அது வந்து ரிசர்ச் பண்ணி இருக்காங்க. அது சாலிட் டேட்டான்னு கிடையாது. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஜஸ்ட் லைக் எனி ஹேபிட், உங்களோட ஆரம்பத்தில் இருக்க எக்ஸைட்மெண்ட் போக போக கொஞ்சம் இறங்கிடும். அப்போ அதில் 2ல் ஒரு பாத் நீங்கள் எடுப்பீங்க. அந்த பழைய எக்ஸைட்மெண்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் உங்களோட இன்டேக்கை கூட்டுவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பழகி போச்சு அப்படின்னு திரும்புவீங்க. இந்த 2ல் எந்த பாத் நீங்கள் எடுப்பீங்கன்றது வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுங்கிறத பொறுத்து இருக்கு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் they have other exciting things to do. They fall in love, they get married, they find career and all these things happen. So அது வேற விஷயம். அடல்ட்ஹுட்ல நீங்கள் ஆல்கஹாலை கண்டுபிடிக்கக்குள்ள யூ கோ வித் த ப்ராப்ளம்ஸ் ப்ரீ இன்ஸ்டால். அப்போ இவ்வளவு பிரச்சனை எனக்கு இதில் மறக்க இயலுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் காணக்குள்ள இட் மைட் டேக் த ராங் டர்ன். அதுக்கு ப்ராப்பர் டேட்டா அதுக்கு இல்லை. பட் ஓகே, 2 பக்கமும் போகலாம், ஆளுக்கு ஆள் மாறும் அப்படின்னு சொல்லுவேன். பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லிமிட்டட் நாலேஜில் இது வந்து இட்ஸ் அ ஃபீச்சர் ஆஃப் த சொசைட்டி. நீங்கள் எந்த நாட்டு, எந்த சமூகத்தை, எந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தாலும் அந்தந்த நாட்டில் அந்தந்த வேர்ஷனில் அவங்களுக்கு கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், கிழங்க வச்சு ஒட்கா செய்யலாம், சரியா, ஃப்ரூட் பேட்டரியை வச்சு பேட்டரி தண்ணி செய்யலாம், ஃப்ரூட் வைன், கோகோனட் வைன். இது உண்மையானு தெரியாது, வாய்வழி கதையாக உண்மையானு தெரியாது. எனக்கு ஒருத்தர் சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேமஸ் மதுபானம் வந்து ஒரு அதை உருவாக்குற வெட்டுக்குள்ள ஒரு குதிரை விழுந்துச்சு. விழுந்து அதில் கதை எனக்கும் எனக்கு சத்தியம் உண்மைன்னு தெரியாது. வாய்வழி கதையாக இருக்கலாம், இது கன்ஸ்பிரசியாக இருக்கலாம், தெரியாது. ஸோ அதனால ஃப்ளேவர் கூடிட்டுன்னு சொல்லி அதே ரெசிபியாக மாற்றினான்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் குறிப்பிட்ட ரம் இருக்குது, 46 47 அந்த ரம் ஸோ அப்படி இருக்குது. ஸோ இந்த ஆல்கஹாலிக்கெலாம் நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் எடுத்து வாசிச்சின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்குது. வெஸ்டர்ன் சைடில் இவன் இப்போ நான் சொன்ன அந்த பிராண்டுக்கு வந்து சரியான மவுஸ் இருக்குது. அது திரும்பி நான் சொன்ன அந்த எனக்கு யூடியூப்பில் காட்டின கண்டென்ட்டில் ஒருத்தர் வந்து அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்டைல் இருக்க மாதிரி, ஒரு குறிப்பிட்ட வகையான ஸ்டைல் இருக்க மாதிரி இதையும் ஒரு டெலிகசியாக மாற்றி நீங்கள் வந்து இந்த ஊரில் இது ஃபேமஸ், இந்த ஊரில் இது ஃபேமஸ்னு ஒரு ஃபன்னாக இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்காவில் கொழும்பில் இப்போ ஒரு பெரிய பார் வந்து அதை செய்ய ட்ரை பண்ணாங்க.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கொழும்புல ஒரு லீடிங் ஒரு பெரிய ஹோட்டலில் இருக்க ஒரு பார் ஒன்று. ஸ்ரீலங்காவில் வேறு பகுதிகளில் இருக்க ஆல்கஹாலை கொண்டு வந்து இந்த ரீஜனில் இது ஃபேமஸ்னு தே ட்ரை டு மேக் இட் அ ரீஜனல் டெலிகசி டேஸ்டிங் மாதிரியா கைண்ட் ஆஃப். பட் பார்னா நாங்கள் என்ன மட்டையாக தானே போகிறோம், அதனால அந்த கான்செப்ட் எடுபடலை. அது நம்ம பசங்களுக்கு அது சரி வரல. இட் பிகேம் ஜஸ்ட் another பார். ஸோ இதை வந்து முதலாவது சொசைட்டலி கல்ச்சரலி பர்சனலியும் பெரிய மாற்றங்கள் நடக்கணும். இந்த ஆல்கஹாலுங்கிற ஃபீச்சரை சொசைட்டிக்குள்ளே சரியாக ஃபிட் பண்ணணுமா இருந்தால், நீங்கள் ஃபிட் பண்ணலைன்னு சொன்னால் அந்த ஃபீச்சரே பக்காக மாறும். பார்த்தியா புதிய ஐடி வேலையில் சேர்ந்து 1.5 வருஷம் தான் ஆகுது, எப்படி பேசுகிறான் பாரு. ஸோ திவாகரோட அந்த ஃபீச்சர் பக் கருத்தோட இந்த எபிசோட நிறைவேறி நம்ம இன்னைக்கு வாரம் மூடுவோம். என்னங்க வாரம் முடியல, எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி சதீஷ் மாறிட்டாப்ல. மீண்டும் ஒரு ஃபீச்சர் மற்றும் பல பக்குகளோட. நன்றி, வணக்கம். வணக்கம்.